இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். சொல்லுமா வாயில திறந்து. மறவார் இயேசு மறவார் என்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஒரு நாள் மறவாத தேவன். மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். சொல்லுமா. மறவார் இயேசு மறவார் என்னை உருவாக்கிய இயேசு மறவார். சொல்லுங்க. மறவார். மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். அப்பா மறவார் இயேசு மறவார் என்னை உருவாக்கிய இயேசு மறவார். சொல்லும். அழைத்தவர் என்னை மறவார். அழைத்தவர் என்னை மறவார் அபிஷேகம் தவர் மறவார். அழைத்தவர். சொல்லுமா. அப்பா அபிஷேகம் தந்தவர். அபிஷேகம் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். சொல்லுமா. மறவார். மறவார் இயேசு மறவார். அப்பா என்னை ஒரு இமை பொழுது மறவாத தேவன். மறவார் இயேசு மறவார் என்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்குதத்தம் தந்தவர் மறவார் வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்குதத்தம். சொல்லுமா. என்னை வழிகாட்டி நடத்துகிற தேவனே வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். சொல்லுமா. மறவார். மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் என்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஆண்டவரே இந்த காலவில் இந்த ஆராதனை நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை மறவாத தேவன். இந்த மாதம் முழுவதும் வர இருக்க வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களை மறவாமல் நினைக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. எபினேசராக இம்மானுவேலராக எங்களோடு கூட இருக்கிறவரே தொடர்ந்து நீ நடத்துங்க சாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனையாம நம்ம யாவரும் அமர்ந்து கொள்வோம். எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்த காட்டுங்க பார்க்கலாம். உயர்த்தி நோட்ஸ் கொண்டு வந்து நோட்ஸை கரங்களை உயர்த்துங்க. கரங்களை வைத்து உயர்த்தி காட்டுங்க. ஓகே. எல்லாமே நோட்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஏன் வருகிறோன்னா ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய மேய்ப்பர்
இங்கே புல்பீட்டில் நின்று உங்களுடைய வார்த்தையை ஆண்டோடைய வார்த்தையை பேசும்போது அதை நீங்கள் எழுத வேண்டும். அல்லேலூயா. அதை எழுதி உங்களுடைய இருதயத்தில் எழுத வேண்டும். அடுத்தது உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், அனுதினமும் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் உங்கள் மேய்ப்பர் என்ன வார்த்தை பேசினார், இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுத வேண்டும். அல்லேலூயா. இது எழுதி என்ன செய்யணும், ஒரு டைரி போட்டு அதில் என்ன பண்ணணும், 52 சண்டே நான் ஆலயத்துக்கு வந்தேன் 2025. எத்தனை சண்டே இருக்குது? 52 இருக்குது. இந்த 52 மெசேஜை நோட் பண்ணி உங்கள் அலுமாரியில் வைக்க வேண்டும். அல்லேலூயா. பின்னாடி வர சந்ததிக்கு நீங்கள் ஒரு பொக்கிஷத்தை என்ன பண்ணுறீங்க, பொக்கிஷத்தை பின்னாடி உங்களுக்கு சந்ததி இருக்குதா இல்லையா? தலைமுறை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறேன்னா ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுத வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யணும், குடும்ப ஜெபத்தில் வைத்து தியானிக்க வேண்டும். அதுக்கு பிறகு பின்னாடி வர சந்ததிக்கு அந்த டைரி என்ன பண்ணும், அதில் பொக்கிஷத்தை எழுதி வைக்கிறீங்க. அந்த வார்த்தை பின்னாடி வர சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா இருக்காதா? நிறைய பொக்கிஷங்களை நம்ம உலக பிரகாரமான பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதை காட்டிலும் பரலோக பொக்கிஷத்தை நம்ம என்ன செய்யணும், சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக இன்றைக்கி எந்த நம்ம சங்கீதத்தை வாசித்தீங்க? 3ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்க. எல்லாம் வயதத்தை திறந்து பாருங்கள். 3ஆம் சங்கீதத்தில் ரட்சிப்பு என்ற வார்த்தை 3 இடத்துல வந்திருக்கிறது. சங்கீதம் 3ஆம் அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பு என்ற வார்த்தை எத்தனை இடத்துல வந்திருக்கு? 3 இடத்துல வந்திருக்கிறது. எங்கெங்கே வந்திருக்கிறது? 2ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தில். அல்லேலூயா. அப்போது இரட்சகர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு அதிகாரங்களிலும் இயேசு இப்படி தான் வெளிப்படுவார். என்ன செய்வார்? இயேசு வெளிப்படுவார். இயேசு யார்? இரட்சகர். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி என்ன பண்ணுவார்? ஜனங்களுடைய பாவத்தை நீக்குகிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அல்லேலூயா. நம்முடைய அனைத்து பாவங்களை நீக்காமல் நம்ம எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை நீங்கள் என்ன செய்திருக்கணும்? அறிக்கை செய்திருக்கணும். இயேசுவின் ரத்தத்தினால சொல்லி சுத்திகரிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறைத்து வைக்கக்கூடாது. இல்லை, அந்த பாவங்களை என்ன செய்யணும்? எஸ்ஸப்பா என்னுடைய பாவத்தை என்ன செய்யுங்க, சுத்திகரியும் என்று 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். வாசிங்க. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாரு? மத்தேயு 1:21 வாசித்தோம், நீங்கள் எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்ண? ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ ஜனங்களுடைய பாவத்தை எப்படி நீக்கிறாரு? அவருடைய ரத்தத்தினால் என்ன செய்கிறாரு? 1 யோவான் 1:7 அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, அந்த ரத்தத்தை யார் அப்ளை பண்ணுறீங்களோ, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை எடுத்து உங்களுடைய சரீரத்திலையும் ஆவிலையும் ஆத்மாவிலையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது, அல்லேலூயா, அந்த ரத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என்ன செய்யுங்க? என் கண்ணில் வந்து எப்படி இருக்குது? என் கண்கள் இச்சையோடு பார்க்கிறது. நம்முடைய கண் எப்படி இருக்குது? நம்ம பார்வை எப்படி இருக்குது? உலகத்தில் பிசாசு கொண்டு வந்தது 3 காரியங்கள். எத்தனை காரியம்? அந்த ஒரே வசனம் தான் பைபிளில் இருக்குது. பிசாசு கொண்டு வந்த வசனம் என்ன வசனம் அது? 1 யோவான் 2:15-16 நீங்கள் வாசித்தீங்கன்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போ ஆள என்ன சொல்றார் ஆண்டவரே? மாம்சத்தின் இச்சை,
கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை. இது யார் கொண்டு வந்தது? இது தேவன் உண்டாக்கவில்லை. அங்க என்ன சொல்றாரு? தேவன் இதை உண்டாக்கவில்லை, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. இது உலகத்தினால் உண்டானது, பிசாசு இது உண்டாக்கினான். அல்லேலூயா. அல்லேலூயா. முழு வேதத்துல பிசாசுக்காக எழுதப்பட்ட இந்த வசனம், கண்கள் மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது யார் கொண்டு வந்தது? பிசாசு. இப்போ நம்மளுக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது. எத்தனை பேருக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது? எல்லாருக்குமே ஆவி இருக்குது. இந்த ஆவியில் பெருமை, ஜீவனத்தின் பெருமை அடிக்கடிக்கு நமக்கு என்ன பண்ணும்? பெருமையை பேசுவாங்க. நான் ஒரு வீட்டை கட்டிட்டேன், நான் கட்டினேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போது அந்த இடத்துல பெருமை வந்துடுச்சு. நான் என்ற வார்த்தை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அதிகமாக, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மைனஸில் போயினே இருக்கும், டிப்ரெஷனில். அல்லேலூயா. ஏன்னா நான் படிச்சுட்டேன் அப்படின்வாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? வீட்டை கட்டிட்டேன், நான் பிள்ளையை பெற்று எடுத்துட்டேன், நான் வளர்த்தேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நேபுகாத்நேச்சர் என்ன சொன்னார்? நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னார். என்ன ஆச்சு? உடனே மாடாக மாறிட்டார். 6 அறிவுள்ள மனுஷனுக்கு தான் ஆத்மா இருக்கும், மிருகத்துக்கு என்ன இருக்காது? ஆத்மா இருக்காது. ஆத்மா இல்லாத ஒரு மனுஷனை கூட ஆத்மா இல்லாத ஒரு மிருகத்தைவா மாற்ற யாரால முடியும்? ஆண்டவன் படிக்கும். ஒரே செகண்டில் அவன் மனுஷனாக இருந்தவன் என்ன ஆகிட்டான்? மிருகமாயிட்டான். மிருகங்களுக்கு என்ன இல்லை? ஆத்மா இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனுஷனுக்கு தான் ஆத்மா கொடுத்தாரு. அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த ஆவியில் எப்படி பேசணும்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுக்கிற பிரயாசம் விருதா. அப்போ கர்த்தர் வீட்டை கட்டுவார், கர்த்தர் தான் குடும்பத்தை கட்டுவார், கர்த்தர் தான் நம்மை நடத்துவார், கர்த்தர் தான் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் தான் நம்மை எல்லாவற்றையும் பாதுகாப்பார், கர்த்தர் தான் நம்மை வழி நடத்துவார், கர்த்தர் தான் நம்மை நீதி உள்ளவனாக மாற்றுவார். அல்லேலூயா. அது எப்படி மாற்றுகிறார்? அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவுகிறார். முதலாவது அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் என்ன செய்யும்? நீக்கி நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரித்திடும், நம்மளை பரிசுத்தமாக்கிடும். அல்லேலூயா. அதனால் இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? அனுதினம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்துகிறேன். 1 யோவான் 1:7 படி அப்படியே அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் இயேசுவின் ரத்தத்தை இந்த 1 யோவான் 1:7 நான் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறேன். 1 யோவான் 1:7 யார் எழுதுனது? அன்பின் சீசன். அல்லேலூயா. அன்பின் சீசன் தான் இதை எழுதுகிறாரு. இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான் என்ன பண்ணுறாரு? இந்த வசனத்தை எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரியும். அல்லேலூயா. அப்போது பாவங்களை சுத்திகரிக்கிறது எதுனா? 1 இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. 2வது நம்முடைய ஆத்துமாவில் நாம் பார்க்க போகிறோம். ஆத்துமாவில் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் பார்த்தோம் இயேசுவின் ரத்தம் கழுவுது. இப்போ ஆத்துமா எப்படி கழுவுதுன்னு பாருங்கள். எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். பாருங்க, துர்மனசாட்சி நீங்க. நமக்குள்ள என்ன சாட்சி இருக்கு? சிலவங்க பார்த்தீங்கன்னா துர்மனசாட்சி இருக்கும், சிலவங்களுக்கு நல் மனசாட்சி இருக்கும். அல்லேலூயா. அந்த துர்மனசாட்சி நீங்கணும். ஐயோ எனக்கு அடிக்கடி என்ன பண்ணுது? மனசில் எதோ ஓடிக்கினே இருக்குது. நான் ஒன்று நினைக்கிறேன், நான் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம மனசில் அடிக்கடி என்ன வருது? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துனே இருக்குது. ஏன்னா அது என்ன சாட்சி? அது துர்மனசாட்சி. இப்போ இந்த துர்மனசாட்சி சும்மா போகுமா? புரியுங்களா? துர்மனசாட்சினா என்ன? இயேசுக்கு விரோதமாக யோசிச்சுக்கினே இருக்குது, சிந்தித்துக்கினே இருக்குது. ஏதாவது என்ன செய்கிறோம்? நம்ம நினைக்கிறோம். நல்ல காரியம் நினைக்கிறதில்ல, தப்பான காரியங்களே நினச்சின்னு இருந்தால், ஐயோ நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய வீட்டை கட்டிடணும், ஒரு பெரிய பங்களா கட்டி அது என்ன செய்யணும்? சுற்றி நானே தோட்டத்தில் வர மாதிரி வந்துனே இருக்கணும் அப்படின்லாம் கனவு காணுவாங்க சிலவங்க. பார்த்துக்கிறீங்களா? பெரிய வண்டி வாங்கணும். புரியுங்களா? கர்த்தர் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கணும். அவர் பிள்ளைகளுக்கு அவர் விட்டுருவாரா? சொல்லுங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? அதன் காலத்தில் அதனுடைய தேவைகளை சந்தித்துனே இருப்பார். அல்லேலூயா. அப்படி தான் வசனம் சொல்லுகிறது. அப்போது நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆத்துமாவில் இந்த அக்கிரம சிந்தைகள், அக்கிரம எண்ணங்கள்,
அக்கிரம நினைவுகள்லாம் துர்மனசாட்சியில் போய் நிற்குது. அப்போ இந்த துர்மனசாட்சி நீங்கள் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? அங்கே என்ன போட்டுக்குது? எதனால் கழுவணுமா? சுத்த ஜலத்தினால் கழுவு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன ஜலம்? சுத்த ஜலம்னா என்ன ஜலம் அது? இயேசு ரத்தம் சிந்தது பார்த்தோம், ஆனால் சுத்த ஜலத்தை சிந்தனாரா? இயேசு தன்னுடைய விலா எலும்பு குத்தப்படும் போது அவருக்குள்ளே என்ன வந்தது? ரத்தம் வந்தது. இரண்டாவது ஜலம் வந்தது. அல்லேலூயா. ரத்தம் எங்கேருந்து வந்தது? அவருடைய இதயத்திலேருந்து வந்தது. அல்லேலூயா. நம்முடைய இதயத்தில் என்ன இருக்குது? ரத்தம் இருக்கிறது. அங்கே தான் என்ன பண்ணுது? விலா எலும்பில் குத்தும் போது அந்த விழாக்கு உள்ள இதயம் இருந்தது. அந்த இதயத்தை குத்தப்படும் போது இதயத்தில் என்ன வந்தது? அவருடைய ரத்தம் வெளியே வந்துச்சு. ஜலம் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது ஜலம்? ஜலன்னு வந்ததா இல்லையா? அது எங்கேருந்து வந்தது? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இருக்குது. அது எங்கேருந்து வந்ததுன்னு. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அங்க என்ன பண்ணுது? அவர் தமது ஆத்மாவை எங்க ஊற்றுகிறாரு? மரணத்தில் ஊற்றுகிறார். அப்போ விலா எலும்பில் அந்த விழாவுக்குள்ளே குத்தப்படும் போது ஈட்டி இதயத்தை குத்தின பிறகு எங்கே போகுது? ஆத்மா குத்துது. இதயத்துக்கு பின்னாடி தான் என்ன இருக்கும்? நம்முடைய ஆத்மா இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் ஆத்மா ஒன்று இருக்குதுன்னு? ஆத்மா இருக்கிற மட்டும் கரங்களை உயர்த்துங்க. ஆத்மா இருக்கிறது எப்படி தெரியுது? யாராவது நமக்கு தேவையில்லாத வார்த்தையை சொன்னால் நம்ம மனது என்ன பண்ணுது? துக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு எது சொன்னாலும் துக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஆத்மா உணர்வுள்ள ஆத்மா இருக்குதுன்னு அர்த்தம். எது சொன்னாலும் துக்கப்படுறதில்லை அப்படின்னா, லேட்டாக வரீங்க, ஏன் சர்ச்சைக்கு லேட்டாக வரீங்கன்னு சொன்னால் அப்படியே கேட்டுன்னு போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? ஆத்மாவில் என்ன இல்லை? உணர்வு இல்லை. உணர்வு இல்லாத ஆத்மா வருகைக்கு என்ன பண்ணாது? போகாது. புரியுங்களா? ஒரு சுருக்குன்னு என்ன வரணும்? ஒரு வார்த்தை சொன்ன பிறகு உடனே அது என்ன பண்ணுது? உடனே திருப்பி பதில் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? சரீரத்தில் உணர்ச்சி இருக்கிறது. இல்லையா? ஆத்மாவில் உணர்வு இருக்குதுன்னா எப்படி? உடனே அவங்க கவலைப்படுவாங்க. என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நீ போய் லேட்டாக வந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே சர்ச்சைக்கு. இல்லையா? அப்போ லேட்டாக வந்தவங்களுக்கு ஆண்டவன் என்ன பண்ணுவார்? பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார்? ஆலயத்துக்கு 8 மணிக்கு ஆலயம், 7 மணிக்கு ஆலயம்னா அதுக்கு மேலே 7 மணிக்கு மேலே வந்தால் அவங்களுக்கு என்ன இருக்குது? மேலே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 7 மணிக்கு வேலைக்கு போனோன்னா 7:15 போகிறீங்க, என்ன நடக்கும்? ஒரு 2 ஹவர் சேலரி என்ன பண்ணுவாங்க? மைனஸ் பண்ணிவிடுவாங்க. பண்ணுவாங்களே, பண்ண மாட்டாங்களா? அப்போது அந்த எஜமான் கணக்கு நோட் பண்ணுவார். நீ லேட்டாக எத்தனை நாள் லேட்டாக வராரு. அப்போது உனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக சேலரியும் மைனஸ் ஆகும், ப்ரொமோஷனும் மைனஸ் ஆகும். திடீர்னு உன்னை வந்து எந்த காரியத்துக்கு எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. லேட்டாக வரவங்களை பயன்படுத்தியிருக்காங்களா? ஏன்னா எந்த காரியத்தை அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா ஆண்டவரும் நீங்கள் வந்து உனக்கு கஷ்டம் வரும்போது நீ போய் ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்யினா, என் வேலையை நீ அசதியாக செய்தனால, என் சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீ அசதியாக இருந்ததுனால நான் என்ன பண்ணுவேன்? ஆகடியும் பண்ணுவேன். என்ன செய்வாரா? கர்த்தர் தன் பிள்ளைகளை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளன்னு ஆசைப்படுறாரு. நம்மளாம் எப்படி இருக்கணும்? அப்போ லேட்டாக வந்தீங்கன்னா பரிசுத்தத்தை குலைச்சலாக்குறோம் லேட்டாக வர்றதுனால. ஆனால் கரெக்ட் டைம் வந்துட்டால் பரிசுத்தமாக இருக்கிறோன்னு அர்த்தம். பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் என்ன உண்டாக்குவார்? கடைசியில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குவார் வருகையில். அல்லேலூயா. அப்போ என்ன சொன்ன? நான் என்ன பயன் கொடுத்தேன்? நான் இப்போது ஜலத்தினாலே அப்போ ஆத்துமாவை மரணத்தில் என்ன பண்ணுறாரு? ஊற்றி நம்முடைய துர்மனசாட்சி நீங்கள் எபிரேயர் 10:22 வாசித்தோம். சுத்த ஜலத்தினாலே நம்ம என்ன செய்கிறாரு? நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை கழுவுகிறாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ஆத்மா அது எப்படி இருக்கணும்? ஆத்மா இருக்கிறது. ஆத்மாக்குள்ளே என்ன இருக்குது? சரீரன்னு எடுத்திங்கன்னா சரீரத்தில் என்னமா இருக்கும்? நம்முடைய சரீரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால் என்னென்ன சொல்லுவோம்? சரீரத்தில் 2 கண் இருக்குது, அப்புறம் வாய் இருக்கிறது, அப்புறம் என்ன இருக்குது? மூக்கு இருக்குது, காது இருக்கிறது. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது? சரீரத்தில் என்ன இருக்குது? 2 கை இருக்குது, கால் இருக்கிறது. அல்லேலூயா. வேறு என்ன இருக்குது சரீரத்தில்?
சொல்லுங்கள். நிறைய அவயங்கள் இருக்கிறது உள்ள நருக்கு. அது மாதிரி ஆத்மாவுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். புரியுங்களா? உள்ளுகிற ஆத்மாவுக்கும் என்ன இருக்கும்? இதுக்கு இதயம் இருக்கிறது போல் அதுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய இதயம் இருக்கும். புரியுங்களா? வசனத்தை வாசித்து அது எங்கே போவோம்? நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க, இந்த வசனம் உங்கள் இருதயத்துக்கு போகுதுன்னு சொல்கிறாரு ஆண்டவர். அந்த வசனம் இருதயத்துக்கு போகுதுன்னா இந்த இருதயம் இல்லை, அந்த இருதயத்துக்குள்ளே போகுது. ஆத்மா இருதயத்துக்குள்ளே அந்த வசனம் உள்ளே ஊடுருவி பாஞ்சிடும். அல்லேலூயா. அந்த ஆத்மாவில் உணர்வு இருக்கிறது, இந்த ஆத்மாவில் என்ன இருக்குது? இந்த சரீரத்தில் உணர்ச்சி இருக்கிறது. புரியுங்களா? உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. புரியுங்களா? சிலருக்கு உணர்ச்சியே இருக்காது. அதுக்கு என்ன காரணம்? உணர்ச்சி இல்லாத இருக்கிறவங்க யார் என்ன காரணம்? சிலவங்க இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு என்ன இருக்காது? சுருக்குன்னு தெரியாது, இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரியே தெரியாது. அதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே போட்டு போட்டு மறுத்து போயிடுச்சு. அல்லேலூயா. அதனால் அவங்களுக்கு என்ன இருக்காது? எவ்வளோ தான் நீ குத்திக்கோ, அதனால தான் தெரியாது அவங்களுக்கு, உணர்ச்சி தெரியாது. அது மாதிரி உள்ளுக்கிற ஆத்மா கூட அந்த வசனத்தை நம்ம கேட்டு உணர்வு அடைந்தால் தான் 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த உணர்வுள்ள ஒரு ஆத்மாவை நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா ஆத்மா முக்கியமா, சரீரம் முக்கியமா? ஆத்மா முக்கியம். அப்போ ஆத்மா எங்கே இருக்குது? வயிற்றுக்கு மேலே இருக்குதா, வயிற்றுக்கு கீழே இருக்குதா? சொல்லுங்கள். ஆத்மா வயிற்றுக்கு மேலே இருக்குதா, வயிற்றுக்கு கீழே இருக்குதா? மேலே இருக்குது. அப்போ மேலானவைகளே தேடணும், மேலானவைகளே நாடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், இரண்டாவது இவைகளெல்லாம் உனக்கு சரீரத்துக்கு கொடுக்கப்படுன்றாரு. அப்போ முதலாவது ஆத்மாவுக்கு தான் தேடணும், ரட்சிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர்? இதில் இருக்கிற எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களா? ஞானஸ்தானம் எடுத்தப்பட்ட கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். அப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மேலான ஆத்மாவுக்கு தான் என்ன செய்யணும்? உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்மாவை யார் வாழ உடலையோ அவங்களுக்கு தான் சரீரத்தில் அதிகமாக வியாதிகள், நோய்கள், அடிக்கடிக்கு ஆபத்துகள், அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு சரீரத்தில் பார்ட்ஸ் பலவீனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணுறதில்ல, ஆத்மாவுக்கு உணவு கொடுக்காதனால இது என்ன ஆகிடும்? ஆத்மாவுக்கு உணவு கொடுக்கலனால அது பலவீனமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல என்ன செய்யணுமா? உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ என்ன செய்? எல்லாவற்றையும் எப்படி வாழு? சுகமாய் வாழு அப்படின்றாரு. சொல்கிறார் இல்லைங்களா? எந்த பரிசுத்தவான்னு சொன்னார்? 3 யோவான் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் இது வாசிக்கிறோம். வாசிங்க. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் வாழ வச்சிட்டிங்கன்னா, இந்த ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை சரியாக கொடுத்துட்டிங்கனாவே இந்த சரீரம் எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும் சரீரம்? சொல்லுங்கள். திட சரீரமாக இருக்கும், பலன் உள்ளதாக இருக்கும். உன் கிட்னி எப்படி இருக்குன்னா, எவ்வளோ தான் நீ உப்பு தண்ணியே குடிச்சிருந்தா கூட கிட்னி சேதம் அடையாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த கிட்னிக்குள்ளே என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா உள்ளான மனிதனுடைய கிட்னி நல்லா இருந்தால் தான் வெளியே இருக்கிற இருக்கிற மனிதனுடைய கிட்னி எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லேலூயா. உள்ளுகிற கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்பட்டுச்சுன்னா வெளியே கிட்னிக்கு என்ன வந்துடுது? பலவீனம் வந்துடுது. அல்லேலூயா. அதனால தான் எந்த காரியம் இருந்தாலும் நீ ஆத்மாவிலேயே ஒரு சின்ன ஜெபம் பண்ணாவே என் சரீரம் நல்லா இருக்கிறது அப்படின்னு ஜெபம் பண்ணால் சரீரம் எப்போ நல்லா இருக்கும். புரியுங்களா? அப்போ பிசாசுக்கு தெரியும் நீ என்ன பண்ணுவேன், தேவையில்லாத வார்த்தைகளை பேசினே இரு, நான் நல்லா இல்லை அப்படின்னா உடனே என்ன ஆகிடும்? அந்த பாயிண்ட்டை அவன் பிடிச்சிடுவான். எனக்கு எப்போவுமே வியாதி, நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் சோர்ந்து இருக்கிறேன், எனக்கு எப்பவுமே என்ன பண்ணுது, இந்த வலி வலிச்சுனே இருக்குது முதுகில், இல்லை எனக்கு வந்து சரீரத்தில் வயிற்றில் எப்போ இந்த வலி வந்துனே இருக்குது, இல்லை கண்ணில் வலி வந்துனே இருக்குது, தலையில் வலி வந்துனே இருக்குது. எதை நீ சொல்லுகிறீங்களோ அதை பிசாசு என்ன பண்ணிக்கூடா உன்னிடத்துல அதை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. உன்னிடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவான வார்த்தை வருவதுக்காக என்ன பண்ணுறான்? நான் கடங்காரன் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா உன்னை கட்டாமல் கடங்கானாக்கி நடு ரோட்டில் கொண்டு வந்து நிற்க வச்சு பிச்சை எடுக்கிற அளவுக்கு வச்சுடுவாங்க. ஏன் அப்படின்னா நீயும் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ அப்போ உன்னை கடங்காரன் நீ எப்படி வந்த அப்படின்னா நீ பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால.
என்னால் படிக்கவே முடியல, எது படித்தான் அப்படின்னு நீ வந்து பலவீனம் படுறேன்னா, அப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் ஆகி அப்புறம் 100க்கு 80 மார்க் வாங்கின ஆள் 35 மார்க் கீழே போயிடுவாங்க. அது ஏங்க அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தை சொல்லினே இருக்கிறாங்க, என்னால் படிக்க முடியாது, நான் படித்தாலும் எனக்கு ஏறாது அப்படின்றாங்க. அல்லையா? சிலவங்க சொல்லாங்க, எனக்கு வேலையே கிடைக்காதுங்க, நான் எவ்வளோ தான் அப்ளிகேஷன் போட்டேன்னா கிடைக்காது, வேலையே கிடைக்காது. நீயே சொன்னதுனால பிசாசுக்கனே கிடச்சிச்சு, நம்ம கிடச்சிச்சு, ஏன்னா நீயே கொடுத்துட்ட. ஆனால் நீ எங்கே போய் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் போட்டாலும் என்ன கிடைக்காது, வேலை கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்? உங்கள் வாய் இருந்தது பாருங்கள், அது சும்மாவே இருக்கிறது இல்லை. பிசாசுக்கும் வாயை விற்றுட்டு சிலவங்க நாக்கை வித்துடுறாங்க, சிலவங்க உதடை வித்துடுறாங்க, சிலவங்க இருதயத்தை வித்துறாங்க பிசாசுக்கிட்ட. புரியுங்களா? நீங்களே விற்றுட்டு நீங்களே வேதனை பண்ண ஆண்டவர் என்னை ஆசீர்வதின்னு சொன்னால், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரா சபிக்கிறவரா? ஆசீர்வதிக்க. ஏன் அந்த ஆசீர்வாதத்துக்கு தடை யாருன்னா, யார் தடை? ஆண்டவர் தடை கிடையாது. அவர் ஆகாரத்தை செய்து வச்சுட்டார், புசித்து என்ன பண்ணுங்க, புசித்து பலன் அடைங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஏன் புசிக்க முடியல அப்படின்னா, நம்முடைய சரீரத்தில் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவாக பேசி 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 நம்முடைய வாயில் என்ன பண்ணுறோம், என்னால் கல்யாணம் ஆகாது, சரியான மகன் கிடைக்க மாட்டான், மகள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல ஒரு மணமகன் கிடைக்க மாட்டான், மணமகள் நாமே சொல்லி 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 என்ன பண்ணிடுறோம், அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகாதவே வச்சிடுறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாயில் தான் எல்லாமே வைத்திருக்கிறார். அதனால தான் நம்முடைய ஆவியை குறித்து எப்படி இருங்க, ஆவியிலே அனலாக இருங்க சொன்னார். புரியுங்களா? ஆவியில் அனலான்னா எப்படி இருக்கிறது, எப்போ சூரியனுக்கு முன்னாடி போய் வெயில் போய் நின்றுக்குதுதா? அனலாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ துதித்து பாடினே இரு, ஜெபம் பண்ணினே இரு, வேதத்தை வாசித்துனே இரு, 4 பேர் சுவிசேஷம் அறிவிச்சுனே இரு, 4 பேருக்கு ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எங்கள் இந்தியா தேசத்துக்காக பாகிஸ்தானுக்காக சமாதானம் உண்டாக்கட்டுன்னு வாயில் சொல்லினே இருந்தால் ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஐயோ அங்கே என்ன வந்துச்சு, நமக்கு நாளைக்கு பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காதா, நாளைக்கு அரிசி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம மனசில் அப்படி தப்பாக பிசாசு போடுவான். புரியுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்லணும்னா, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து எப்படி இரு, சுகமாக இருக்கிறது தான் ஆண்டவர். முதல்ல ஆத்மாவை வாழ வைக்கணும். புரியுங்களா? உலகத்தை மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சரீரத்தை வாழ வைப்பாங்க. புரியுங்களா? இந்த சரீரத்தில் அடிக்கடி போய் டெஸ்ட் பண்ணி வைப்பாங்க, சோதிப்பாங்க, எனக்கு சுகர் எவ்வளோ இருக்குது, எனக்கு வந்து சரீரத்தில் பிபி எவ்வளோ இருக்குது, அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, கிட்னி நல்லா இருக்குதா, லிவர் நல்லா இருக்குதா, சிறுங்குடல் பெருங்குடல் நல்லா இருக்குதான்னு அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து ஆவியானவர் தான் நமக்கு எல்லாமே சோதைக்கு. நமக்குள்ளே ஆவியானவர் இருந்தான்னா அவர் சொல்லுவார், நீ எதை குறித்து பயப்படாத, இந்த சரீரத்தை உண்டாக்கினவர் உள்ளே இருக்கிறேன். ஏசு எங்கே இருக்கிறாரா? உனக்குள்ளே இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற, நான் உனக்குள்ளே இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற நீ காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என்று நீ அறிக்கை செய்யணும். அப்போ இயேசு பெரியவராக இருந்தால் அவர் சரீரத்தை தொட்டால் விடுதலை, அவர் வஸ்திரத்தை தொட்டால் விடுதலை, அவர் தும்பினால் விடுதலை, அவர் கண்ணீர் விட்டால் விடுதலை, அவருடைய உமிழ்நீரில் விடுதலை, அவருடைய சரீரத்தில் எந்த பகுதியில் பட்டாலும் வார்த்தை பேசினா விடுதலை. அவ்வளோ பெரிய தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படிமா இருக்கிறோம்? எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் அழுதுகினே இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம். ஏன் இருக்கிறதுக்கு யார் காரணம்? அவங்கவுங்கள தான் காரணம். புரியுங்களா? நீங்களே உங்கள் ஆத்மாவை, புரியுங்களா, முடிவு வரும்போது, ஆண்டோடைய வருகை வரும்போது இந்த ஆத்மாவில் நிறைய பாவங்களை நம்மளை லோடு ஏற்றிக்கிறோம், தேவையில்லாத பாவத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அப்படி ஆண்டு சொன்னாரா? கிறிஸ்துக்குள் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கணும், நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். புரியுங்களா? நாளுக்கு நாள் எப்படி இருக்கணும், புதிதாக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் நேற்று நான் வந்து எப்படி இருந்தேன், நேற்று நான் கடன்காரனாக இருந்தேன், இன்றைக்கி நான் எப்படி அநேகர்களுக்கு கடன் கொடுக்குறா மாறிட்டேன். நேற்று நான் பலவீனாக இருந்தேன், இன்றைக்கி பலப்பட்டுருக்கிறேன். நேற்று எனக்கு ஜெபிக்க தெரியல, இன்றைக்கி நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். நேற்று நான் வேதத்தை வாசிக்க தெரியாது இருந்தேன், ஆனால் இன்றைக்கி வேதத்தை வாசிக்க தெரிகிறது. நேற்று நான் வந்து வேதத்தை தியானிக்காதவனாக இருந்தேன், இன்றைக்கி வேதத்தை தியானிக்கிறவனாக இருந்தேன். நேற்று நான் சுவிசேஷம் அறிவிக்காதவனாக இருந்தேன், இன்றைக்கி நான் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நேற்று நான் கவலையாக இருந்தேன், இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படின்னா இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இயேசு இருக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த இயேசு உள்ளே எப்படி இருக்கணும்,
எப்படிமா இருக்கணும்? குழந்தை இயேசுவாக இருக்கக்கூடாது. அவர் எப்படி இருக்கணும்? பலப்பட்ட இயேசுவாக மாற்றணும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் எப்படி இருக்கணும்? புதிதாக்கப்பட வேண்டும், பலப்பட வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும். எதை குறித்து கவலைப்படாத இருக்கணும். எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் எதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது? நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், சரிங்களா? அவர் தான் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டிகர்த்தா. அப்போ எல்லாத்தையும் உண்டாக்கினவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. நாம் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்னா 4 பேருக்கு உதவிக்கரத்தை நீட்டுற அளவுக்கு நம்ம வாழணும். 4 பேருக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு நம்ம வாழணும். 4 பேருக்கு நம்ம ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். உங்கள் சொந்த பந்தெல்லாம் என்ன செய்யணும்? நீ ரட்சிக்கப்பட்டால் உன் வீட்டார் எல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. ஏன் ரட்சிக்கப்படலை அப்படின்னா உன்னுடைய பலவீனத்தை பார்க்குறாங்க. நான் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறேன், நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்றீங்க. ஆனால் நீயே வியாதியத்துக்கு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு அடிக்கடி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னால் அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? என்னம்மா உன் இடுப்பு வலி எடுத்து போய் யாருக்கிட்ட சொல்லிக்கிறேன்? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷங்கிட்ட நீ உன்னுடைய பலவீனங்களை சொன்னனாவே அவங்கள உன் மூலமாக நீ இடல் உண்டாக்கி நீயும் நரகத்துக்கு போகிற மாதிரி அவங்கள நரகத்துக்கு போயிடுவாங்க. இடல் உண்டாதவர்களுக்கு ஐயோ! இடல் உண்டாக்கக்கூடாது. ஒரு நாள் நீ உலக மக்களுக்கு முன்னாடி நீ சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. நீ எப்படி இருக்குன்னா, கர்த்தர் இயேசு எப்படி இருந்தார்? எப்படிமா இருந்தார்? பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி மோசே எப்படி இருந்தார்? நடக்க முடியாத அப்படியே தழுவின போனார். பார்வோன்கிட்ட போயிட்டு எப்படி போனார்? மோசே நீ பார்வோன்கிட்ட போ அப்படின்னாரு. நான் எப்படி போவேன் ஆண்டவரே, நான் திக்கவாயாக இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உன் கூட யாரை அனுப்புகிறேன்? ஆரோனை அனுப்புகிறேன்னாரு. அல்லேலூயா. அப்போ மோசே போய் நிற்கும் போது என்ன ஆச்சு? 10 வாதைகள் வந்தது. யாருக்கு? எகிப்துக்கு. அந்த 10 வாதை எப்படி வந்தது? மோசே தான் அதை என்ன பண்ணார்? சொன்னார், அதை நிறைவேற்றினார். மோசே சொன்னதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார். புரியுங்களா? அதனால் யாருக்கு நடுக்க முடிச்சிக்கிச்சு? பார்வோன் ராஜாக்கு நடுக்க முடிச்சிக்கிச்சு. புரியுங்களா? இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்றைக்கி நியாயபுரமான காலகட்டத்திலேயே மோசே அப்படி இருந்தார்னா நம்ம கிருபின் காலத்தில் எப்படி இருக்கணும்? அதை விடையே 2 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஏன் இருக்க முடியல அப்படின்னா வேதத்தை சரியாக அறியவில்லை, வேத வாக்கியங்களை படிக்கவில்லை, வேதத்துக்கு முக்கியம் கொடுக்கறதில்ல. இந்த உலகத்துக்கு சிற்றின்பம் தேவையில்லாத காரியங்களை முதல் எடுத்து கொடுத்துட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், நாம் பரலோகத்தில் ஒரு நாள் போய் சேர போகிறோம் என்று நமக்கு என்ன இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நினைவு இல்லாமல் கோழி மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? கீழே சுற்றி நிற்கிறோம். கழுகை போல் நம்ம சுற்றணும். அல்லேலூயா. கழுவுடைய பார்வை எப்படி இருக்குன்னா தூர பார்வை. கோழி பார்வை எப்படி இருக்கும்? அந்த இடத்தையே சுற்றி நிற்கும். சரிங்களா? நான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு நான் என் பிள்ளைகளை என்ன செய்வேன்? ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அமெரிக்காவில். என் பிள்ளைகளுக்கு மாதம் ஒரு 10 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. அதில் ஒரு 1 லட்ச ரூபாய் நான் தசம்பாகமாக நான் ஆலயத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு எப்படின்னா ஜோம் பண்ணி இருக்கிறியா? அதே 10,000 ரூபாய் அம்பத்தூரில் போயிட்டு நான் 7,000 ரூபாய்க்கு வேலை செய்வேன். அப்புறம் 700 ரூபாய் கொடுத்துக்க கஷ்டப்படுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை உலகம் எங்கே வச்சுட்டார்? ஏசுனா சொன்னார், நீங்கள் எங்கே போங்க? உலகம் எங்கே போக சொன்னார் ரட்சிக்கப்படுவர்கள். அல்லேலூயா. உலகம் எங்கே யார் போகிறது? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க? சகல ஜாதியிலையும் சீசர் ஆக்கினார். உங்களால் ஆக்க முடியாதா? ஒரு ஆத்மாவோடு சீசர் ஆக்கலாமே. ஆண்டவரே என்னை அமெரிக்கா அனுப்போம், என்னை லண்டனுக்கு அனுப்போம், என்னை என்ன செய்யுங்க பிரான்ஸுக்கு அனுப்போம், நான் போய் ஒரு ஆத்மா என்ன பண்ணிடுறேன்? சீசன் ஆக்குறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஜாப் பண்ணிங்கன்னா உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த ஒரு ஆத்மாக்காக உன்னை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் உனக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த இடத்துல நீ என்ன பண்ண? ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிற. அந்த ஒரு ஆத்மாக்காக கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை அனுப்புவார் அனுப்பமாட்டாரா? அனுப்புவார். அந்த மாதிரி எனக்கு நமக்கு என்னன்றதில்லை, அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இல்லை. அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது? எப்படியாவது அம்பத்தூரில் ஒரு வேலை கிடைச்சா போதும், எப்படியாவது ஒரு சென்னையில் ஒரு வேலை கிடைச்சா போதும். அப்படி தான் நம்முடைய எய்ம். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம மேலானவர்களை நீங்கள் நினைத்தீங்கன்னா மேலான வாழ்க்கை வாழ்வீர்கள். சிறந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஆண்டு வச்சிருக்கிறார், ஆரோக்கியமான வாழ்க்கை வச்சிருக்கிறார். புரியுதுங்களா?
பெருமை உள்ள வாழ்க்கை இல்லை, பொறுமை உள்ள தாழ்மை உள்ள வாழ்க்கை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பலவான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? பலவான்னா என்ன? பலவீனனுக்கும் பலவானுக்கும் என்ன வித்தியாசம்? பலவான்னா யாருன்னா, உன்னை யாராவது 2 வார்த்தை சொன்னான்னா நீ அவங்களுக்கு தாழ்மையாக பதில் சொல்லிட்டு போகிற, அவங்களாம் யார்? பலவான். புரியுதுங்களா? சொல்லத்துக்கு முன்னாடி கோச்சிக்கிற, சொல்லத்துக்கு முன்னாடி சர்ச்சை விட்டு ஓடுற, சொல்லத்துக்கு முன்னாடி வராது இருக்கிற, சொல்கிறதுக்கு முன்னாடி நின்னுற சபை விட்டு அப்படின்னா நீ பலவீனம் உள்ளவர்கள். பலவீனம் உள்ளவர்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? நித்திய ஜீவனை பரலோகத்தில் கொண்டு போய் வைப்பாரா? யாரை கொண்டு வைப்பார்? பலம் உள்ளவர்களை வைப்பார். அல்லேலூயா. அப்போ பலம் உள்ளவர்களாக நம்ம மாறினோன்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை போல. இயேசுவை எத்தனையோ பேர் வந்து என்ன பண்ணாங்க? அடித்தாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அமைதியாக இருந்தார். புரியுங்களா? அந்த நாளுக்காக காத்திருந்தார். மரிப்பேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். அதுக்காக என்ன பண்ண? சிலுவைக்கு போகிறாரு. எல்லாருடைய பாவங்களை சுமப்பதற்காக போகிறாரு. எல்லாருடைய நோய்களையும் என்ன பண்ணுறாரு? சுமப்பதற்காக சிலுவைக்கு போனார். எல்லாருடைய வியாதிகளை சுமந்துட்டு விட்டார். இன்றைக்கி கிறிஸ்துவங்களுக்கு ஏன் வியாதி நிறையா இருக்குதுன்னா, இயேசு சுமந்துட்டார்னு ஒரு வசனம் தெரியாதனால்தான் அப்படியே அவங்க வியாதி அவங்களே சுமக்கிறாங்க. உங்களுக்கு இருக்க வியாதி நீங்கள் ஏன் சுமக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? உன் வியாதி எங்கே சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? சுமந்துட்டார். உன் வறுமையை சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? சுமந்துட்டார். உன் கடனை சிலுவையில் சுமந்துட்டார். உங்களுக்குள்ளே இருக்கிற பாரத்தை சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? சுமந்துட்டார். மறுபடியும் நீங்கள் ஏன் சுமக்கிறீங்கன்னா, நீங்கள் இயேசு என்ன பண்ணல? சரியா தகப்பனை சரியாக அறியாதனால குழந்தையாகவே இருக்கிறோம். குழந்தைங்க என்ன தெரியாது? தகப்பனுடைய சொத்து தெரியாது. தெரியுமா? குழந்தைங்களுக்கு போய் கேட்டு பாருங்கள், தகப்பனுடைய சொத்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் யாருன்னா சொல்ல தெரியுமா? தெரியாது. நீ கிறிஸ்துக்குள்ளே குழந்தையாக இருக்கனால நம்முடைய இயேசு யாருன்னு, எப்படிப்பட்டவர் நம்ம இயேசு? சொல்லுங்கம்மா, நம்ம இயேசு எப்படிப்பட்டவர்? 28:18 வாசிங்க. மத்தேயு 28:18 சொல்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும். வானம்னா என்ன? வானம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. உலகம் ஃபுல்லாக இருக்குது வானம். அல்லேலூயா. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற வானத்துக்கு யார் அதிகாரி? ஏன் வானத்தில் என்ன இருக்குது? சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, அப்புறம் என்ன இருக்குது? நட்சத்திரம் இருக்கிறது. வேறு என்ன இருக்குதுமா? மேகங்கள் இருக்கிறது, காற்று இருக்கிறது. வேறு என்ன இருக்குது? வானசேன ஆவிகள் இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரி யார்? இயேசு. புரியுதுங்களா? மழை வேணும்னா அவருடைய நாமத்தினால் நீ கேட்டிங்கன்னா மழை வரும். எலிசா என்ன பண்ணுற? எலியை கேட்குறாரு. 3 வருஷம் மழை வரக்கூடாதுன்றாரு. மழை வந்ததா? வரல. அப்புறம் அவர் என்ன பண்ண? மறுபடியும் 3 வருஷம் பொறுத்து என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். மழை வந்தது. அல்லேலூயா. அதே மாதிரி யார் ஜெபம் பண்ணது? மழைக்காக சாமுவேல் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. இப்படி அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? வானத்திலையும் அவர் தான் அதிகாரி, பூமியில் என்ன அதிகாரம் இருக்குது? கடல் இருக்குது பூமியில். அந்த கடலுக்கு யார் அதிகாரி? சுனாமி வானா வரப்போகுது. சுனாமி நில்லுனா நின்றுடும். வேறு என்ன இருக்குது பூமியில்? ஒன்று கடல் இருக்குது. வேறு என்னமா இருக்குது பூமியில்? மத்திய துறை இருக்குது, மாநிலத்துறை இருக்குது, தனியார் துறை இருக்குது. இதுக்கெல்லாம் அதிகாரி யார்? மத்திய துறைக்கு யாருமா அதிகாரி? மத்திய துறை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு யார் அதிகாரி? இயேசு தான் அதிகாரி. அல்லேலூயா. யார் அதிகாரி? இயேசு தான். அது கீழே தான் மற்றவங்க வேலை செய்வாங்க. மற்றெல்லாம் மனுஷர்கள். இயேசு உலக இரட்சகர். அவர் என்ன சொன்னார்? உலக இரட்சகர். உலகத்துடைய பாவங்களை நீக்குவதற்காக உலகத்துக்கு வந்து அவர் தான் இந்த உலகத்துக்கு அதிகாரி. நீ யோசித்து பாருங்கள், உலகத்துக்கு அதிகாரி இயேசு. அப்போது மத்திய துறைக்கு அவர் தான் அதிகாரி, மாநில துறைக்கும் அவர் தான் அதிகாரி, தனியார் துறைக்கும் அவர் தான் அதிகாரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அவர் தான் அதிகாரி, ஹைகோர்ட்டுக்கும் அவர் தான் அதிகாரி, அவர் தான் லோ கோர்ட்டுக்கும் அதிகாரி, அவர் தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதிகாரி. அவர் தான் என்ன பண்ணுறாரு? எல்லா ஐஏஎஸுக்கும் அதிகாரி அவர் தான், எல்லா ஈடிக்கும் அவர் தான் அதிகாரி, அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருக்கார். புரிஞ்சுங்களா? அவர் தான் என்னது? எல்லாத்துக்குமே அதிகாரி அப்படின்னு எங்கே போட்டுக்குதுன்னா கொலோசியர் 2:10 போட்டுக்குது பாருங்கள். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும்
தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, சகல துரைத்தனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் இயேசுனா இருக்கிறாரு. சொல்லுங்க, வாயை தருங்க, எல்லாம் வாயை தருங்க. சகல துரைத்தனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் இயேசுனாவா இருக்கிறாரு, தலைவராக இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு போடுகிறார். இருக்க போகிறீங்களா? இருக்கிறீர்களா? இருக்கிறீர்கள். யார் இருக்கிறது? எல்லா துறைதனத்துக்கு அவர் தான் அதிகாரி, எல்லா துறைதனுக்கும் அவர் தான் தலைவர்னு நமக்கு தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு மட்டும்தான் அவர் என்னது அவங்க தான் பரிபூர்ணமாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அதை பற்றி தெரியாதனால நீங்கள் எப்படி இருப்பீங்க? பரிபூர்ணமாக இருக்க மாட்டீங்க. எப்படி இருப்பீங்க? பலவீனம் உள்ளவளாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத இருப்பீங்க. எல்லாத்திலும் வறுமை இருக்கும், எல்லாத்திலும் குறைவு இருக்கும். ஏன் இருக்குதுன்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியல. புரியுங்களா? வானத்திலும் சகல அதிகாரம் சொன்னார். இப்போ சொல்கிறார், துறை தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நான் தலைவராக இருக்கிறேன். என்ன செய்யுங்க? அப்போ இந்த துறை தனங்களும் அதிகாரத்தை என்ன பண்ணிட்டார்? இயேசு நம்ம பண்ணார். துறை தனங்கள் அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாரு? 15ஆம் வசனம் வாசிங்க. அதுலேயே துரைதனங்களையும் அதிகாரிகளையும் புரிந்து கொண்டு என்ன பண்ணிட்டாரு? உரிந்து கொண்டு வெளியரங்கமாய் கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு? துரைதனங்களையும் அதிகாரங்களையும், துறை அதிகாரம் ரெண்டு இருக்குது உலகத்தில். என்ன இருக்கு? துறைனா என்ன? துறைனா தெரியல. துறைனா என்னம்மா? மத்திய துறை, மாநில துறை, தனியார் துறையில் இருக்கிற அதிகாரத்தில் யார் பிடிக்கிட்டது? இயேசு பிடிங்கிட்டார். அல்லேலூயா. 14 வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, பாருங்க, கையெழுத்தை என்ன பண்ணிட்டாரு? குலைத்து. கையெழுத்து எப்படின்னா என்ன? கையெழுத்தது நம்ம கையெழுத்து குலைத்தன அர்த்தம். கையெழுத்து என்ன பண்ணிட்டாரு? அவர் நமக்கு எதிரடையாக இருந்தது. புரியுங்களா? என்ன கையெழுத்துனா, ஆண்டவர் ஆதாமுக்கும் யோவாளுக்கும் இந்த உலகத்தை கொடுத்தாரு. இந்த உலகத்தை என்ன செய்துங்க? 1:28 படி, ஆதியாகமம் 1:28 என்ன சொல்லுது? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆதாமை யோவாளை உருவாக்கவே இல்லை. இன்னும் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான் ஆண்டவர் ஆதாமையும் உருவாக்குறார். 2ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறார். அல்லேலூயா. ஆனால் 1ஆம் அதிகாரம் 28 மனுஷனுக்கு என்ன வேணுன்றார்னா, சமுத்திர மச்சங்கள் என்ன பண்ணுங்க? அனுபவின்றார். என்ன செய்கிறாரு? அந்த சமுத்திரத்துக்குள்ளே என்ன இருக்குதான்? முத்துக்கள் இருக்கிறது. எங்கே இருக்குது? சமுத்திரத்தை என்ன பண்ணிக்கோ? ஆண்டு கொள், ஆசீர்வதிக்கிறேன் நான் உன்னை, இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்பா. புரியுங்களா? அப்போ சமுத்திரத்தை யாருக்கிட்ட கொடுத்தாரு? ஆண்டவர் ஆதாம்கிட்ட யோவாள்கிட்ட கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அது பிறகு ஆகாயத்தில் இருக்கிற பறவைகளாம் யாருக்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆதாம்கிட்ட கொடுத்துட்டாரு. பூமியில் உள்ளவைகளாம் யாருக்கிட்ட கொடுத்தாரு? யாருக்கிட்டம்மா? ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. புரியுங்களா? இது எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். பிசாசு பார்த்தான், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் பரலோகத்தில் இருக்கும்போது எனக்கே கொடுக்கல, இவனை எப்படியாவது என்ன செய்யணும், இதெல்லாம் பிடிங்க நான் கையில்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாம தந்திரமாக என்ன பண்ணியிருக்கிறான்? சொல்லுங்க. தந்திரமாய் அவன் மேலே இருக்கிற இந்த பூமியையும் வானத்திலுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அக்ரிமெண்ட் பத்திரத்தை எழுதி கையில் கொடுத்தார் ஆண்டவர். இதெல்லாம் யார் மேலே இருக்கணும்? அப்போ பிசாசு என்ன பண்ணான்? ஆதாமை யோவாளை வஞ்சித்து தன் கையெழுத்து என்ன பண்ணிட்டான்? ஆதாமுக்கும் யோவாளுக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய அந்த கையெழுத்தை குலைத்துட்டு அவன் அந்த இடத்துல அக்ரிமெண்ட் பத்திரத்தில் அவன் எழுதிக்கினான். அல்லேலூயா. இப்போ எல்லா அதிகாரம் என்கிட்ட வந்தாச்சுன்னு சொல்லி தோட்டத்தோட்டையும் துரத்தி விட்டான். யோசித்து பாருங்க,
தோட்டத்தொட்டு வெளியே வந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ பத்திரம் யாருக்கிட்ட போயிடுச்சு? பிசாசுக்கிட்ட போயிடுச்சு. இந்த பிசாசுக்கிட்ட இருக்கிற பத்திரத்தில் இருக்கிற கையெழுத்தை மறுபடியும் குலைக்கணும், அதை அழைக்கணும், அதை நிர்மூலமாக்கி அதுக்கு வழி என்னென்னா சிலுவை தான் ஒரே ஒரு வழி. அப்போ சிலுவைக்கு போகிறாருன்னா இயேசு நமக்கு இருக்கிற எல்லா விதமான சுதந்திரங்களையும் மறுபடியும் நம்ம கையில் வந்து சேருவதற்காக இயேசு என்ன பண்ணிட்டாரு? அந்த கையெழுத்தை குலைத்து, வாசிக்குமா 14, இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு அது நடுவில் இராதபடி, பத்திரத்துல நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து, அதை எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு கையெழுத்து போட்டார் பிதா. அல்லேலூயா. தன் குமாரன் மூலமாக அந்த கையெழுத்தை குலைச்சிட்டார். இப்போ பத்திரம் யார் மேலே வந்துடுச்சு? ஆண்டவராக இயேசு அதை என்ன பண்ணார்? முந்தின ஆதாம் கையில் இருந்த பிசாசு பிடுங்கினா, அதை பிந்தின ஆதாமாக இயேசு வந்து அந்த கையெழுத்தை குலைத்து அதுக்காக சிலுவைக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு மறுபடியும் இந்த உலகத்தை யார் கையில் கொண்டு வந்துட்டார்? இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துடுச்சு. இப்போ இயேசுக்கிட்ட வந்த இந்த கையெழுத்தை வாங்கினவர் அதே ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறாரு. வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரத்துக்கு நான் அதிகாரியாக இருக்கிறேன், வானத்தில் பூமியிலையும் நான் தலைவராக இருக்கிறேன், என் பிள்ளைகள்லாம் பரிபூரணமாக இருக்குன்னு சொல்லியிருந்தா நம்ம ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு ஒன்று பிச்சைக்காரையாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இன்னும் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வறுமையிலே கோட்டுக்குள்ளே கீழே இருக்கிறோம். இன்னும் நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இயேசு பிள்ளையை பார்க்கல, நம்மளை எப்படி பார்க்குற? பிச்சைக்காராகவே பார்க்குறாங்க நிறைய கிறிஸ்துவங்களை. நீ பார்த்துக்கிறீங்களா? நம்ம போய் யாருன்னா கெஞ்சி கேட்குறோம், ஏதாவது உதவி செய்யுங்க. புரியுங்களா? எவ்வளோ ஆண்டவர் வெட்கப்படுவார். வானத்திலையும் சகல அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது, பூமியிலையும் சகல அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது, எல்லாமே அவருடையதாக இருக்கிறது. இப்போ நம்ம போய் என்ன பண்ணுறோம்? பிசாசுன் பிள்ளைகிட்ட போய் நின்றுங்கன்னு எனக்கு ஒரு வேக்கண்ட்டு கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு வண்டியில் வாகனத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுங்க, அடிக்கடிக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணால் என்னை யூஸ் பண்ணிங்க அப்படின்றோம். அல்லேலூயா. மறுபடியும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆதாம் ஏவாளை போல் இன்றைக்கி சபைகள் அடிமை ஆயிடுச்சு. இன்றைக்கி சபையாக அடிமை பண்ண பிசாசுக்கு தெரியும். இவங்க வேதத்தை வாசித்துட்டாங்கன்னா, வேதத்தை தியானம் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு சவுக்கடி விழுந்துடும். இவங்களுக்கு முழங்கால் போடாத படிக்கும், இவங்களுக்கு அதிகமாக மூட்டு வலியை கொடுத்துடணும், இவங்க பைபிள் படிக்காத படிக்கு, இவங்களுக்கு உலகத்தில் இருக்கிற என்ன செய்யணும்? ஃபோனை கையில் கொடுத்து இரவு பகலாக என்ன பண்ணணும்? இதே பார்த்துன்னு போனேன். அல்லேலூயா. அப்படி தந்திரமான இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான்? இன்றைக்கி சபைகளை வருகைக்கு போகாத படிக்கு தடுத்து நிறுத்திட்டான். இன்றைக்கி ஆண்டோடைய வருகை வந்தால் எத்தனை பேர் நீங்கள் போவீங்க? உங்களுக்கு வசனமே தெரியாது. பரலோகம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? பைபிளில் பரலோகம் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு வேலை ஸ்தானத்தில் வேலைக்கு இடம் உனக்கு கம்பெனிக்கு இடம் கொடுத்துட்டாங்க, இந்த கம்பெனியில் உனக்கு வேக்கண்ட் கொடுத்துட்டா அந்த கம்பெனி எங்கே இருக்குது என்ன பண்ணுறோம்? நம்ம கூகுளில் போட்டு பார்க்குறோமா இல்லையாம்மா? தேடி தேடி பார்க்குறேன், கூகுள்லேயே வரல, என்ன செய்வோம்? கூகுளில் தேடி தேடி பார்க்குறேன், இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த கம்பெனியே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த மாதிரி பரலோகம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் எங்கே போய் பார்க்கணும்? பரலோகத்தை கூகுளாக பைபிளில் இருக்குது. இந்த வேதத்துக்குள்ளே பரலோகத்துக்கு போகணும்னா என்ன வழி? பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது போல பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம்லாம் சுதந்திரிக்கணும்னா அதுக்கு என்ன வழி? உன் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு வழி என்ன? உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வழி என்ன? உன்னுடைய பொதுவான வழிகளுடைய ஆசீர்வாதம் என்ன? உன் சபையினுடைய ஆசீர்வாதம் என்ன? உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு எங்கே இருக்குது? எல்லாம் வேதத்துக்குள்ளே இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? இந்த வேதத்துக்குள்ளே எழுதி வச்சிட்டாரு. இந்த வேதத்தை நீங்கள் அறியாமையே என்ன பண்ணுவீங்க? பிசாசுனை படிக்க வைக்காமல் விசுவாசம் வளராதபடிக்கு, அன்பு வளராதபடிக்கு, நீடிய பொறுமை வளராதபடிக்கு, இச்சை அடக்கம் வளராதபடிக்கு, தாழ்மை வளராதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை என்ன பண்ண வஞ்சித்து 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 முற்றிலும் உன்னை பாவத்தில் தள்ளி, புரியுதுங்களா, அவனுடைய வருகையில் போகாதபடி தடை பண்ணிவிடுவான். புரியுதுங்களா? உனக்கே தெரியாது, நீ கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்தை வாசித்து நிறுத்திட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உனக்கு நரகம் ஆயத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உன் ஜபஜீவியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னா நீ ஆட்டோமேட்டிக் எங்கே போகிற? நரகத்துக்காக உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அர்த்தம். உன்னால் ஜெபிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே ஆயத்தமாயிட்டீங்க? நரகத்துக்காக ஆயத்தமாக இருக்கிறோம். புரியுங்களா? என்னால் என்ன பண்ணுவோம்? யாருக்கும் இயேசு பற்றி
சொல்லவே முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆத்மா எங்கே போயிடுச்சு? நரகம் இழுத்துக்குச்சு. ஒரு நாள் நரகம்ன்றது இந்த வெயிலை நம்மளால் தாங்க முடியல. நரகத்துடைய வேதனை எவ்வளோ தெரியுங்களா? அந்த நரகத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? 4 ஆசீர்வாதங்களை வச்சார். எத்தனை ஆசீர்வாதம்? என்னென்ன ஆசீர்வாதம்? 1, சிலுவையில் வெற்றி சிறந்த ரத்தத்தை சிந்தினார். முதல் ஆசீர்வாதம் என்னது? அவருடைய சிலுவையில் என்ன கிடைச்சது? நமக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய வெற்றி நமக்கு கிடைச்சது. அப்போது சிலுவையின் வழியாக நமக்கு இயேசு ரத்தத்தை சிந்தி கொடுத்துட்டாரு. அந்த ரத்தத்தை வைத்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளை அப்ளை பண்ணி நம்மளை என்ன ஆக்கணும்? நம்மளை பரிசுத்தமாக ஆக்கணும். அல்லேலூயா. 2வது ஆண்டு என்ன பண்ணார்? ரத்தம் மட்டும் போதாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்பினார். தேற்றவாளனன் உன்னை ஆறுதல் படுத்த, உனக்கு வர வேண்டிய காரியங்களை சொல்லித்தர, நாளைக்கு ஒரு மரணம் வரப்போகுது, நாளைக்கு உன் சரீரத்தில் ஒரு கேன்சர் வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே சுத்திகரிச்சுக்குமா, அதுக்கு முன்னாடியே நாளைக்கு உனக்கு வீட்டுக்கு விரோதமாக ஒருத்தன் செய்வனை பண்ணுறான், நீ இப்போ என்ன பண்ணிவிடு, ஜெபம் பண்ணிவிடு முழங்கால் போட்டு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஆவியான உனக்கு முதலே எச்சரிக்கை கொடுக்குறாரு. புரியுங்களா? நம்மளுடைய ஆவியான சொன்னாலும் நமக்கு கேட்கறதில்ல. அப்புறம் 3வது ஆசீர்வாதம், நமக்கு வேதத்தை எழுதி கையில் கொடுத்துட்டாரு. இந்த வேதம் பழைய ஏற்பாட்டில் யாருன்னா கொடுத்தாரா? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனுஷனுக்கு இந்த வேதத்தை எழுதி கையில் கொடுத்தாரா? அந்த சபையில் யாருக்கிட்டுமே வேதம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கையும் வேதம் இருக்கிறது. புரியுங்களா? அந்த வேதத்துக்குள்ளே எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வேதத்தை எழுதி கையில் கொடுத்தா நம்ம இது தூக்கின்னு போய் எங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு இன்றைக்கி சண்டே காலையில் எடுத்துன்னு வந்தோம், இதோட அடுத்த சண்டே எடுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? 6 நாளும் இந்த வேதத்துக்கு நமக்கு எந்த கனெக்டும் இல்லை. நான் வாரம் ஃபுல்லாக ஒரு அதிகாரத்தை தேடி ஆராய்ந்து தியானித்து ஆசீர்வதிக்கப்படுறேன். அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி வேதத்தை சொல்லலாம். நான் இந்த வேத புத்தகத்தை பிதா சொன்னார், ஏசாயா 34:16 படி இதை நான் தேடி வாசிக்கிறேன். என் பிதா சொன்னதுக்காக நான் கீழ்ப்படுகிறேன். ஏசாயா 34:16. 2வது இயேசு சொன்னார், இந்த வேத வாக்கியங்களாம் ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு சொன்னாரே, யோவான் 5:39. அதன்படி நான் கீழ்ப்படுகிறேன். அப்படி யாராவது இருந்தால் கரங்களை உயர்த்துங்க. இல்லை, நான் இந்த புத்தகத்தை இரவு பகலமாக தியானம் பண்ணுகிறேன் என்று ஆவியானவர் சொன்னார், இதை நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி சொன்னதே அப்படியே நான் வேதத்தின்படி நான் நடக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். கரங்களை உயர்த்து காட்டுங்க பார்க்கலாம். தேடி ஆராய்ந்து நம்ம பண்ணோம் என்ன செய்யணும்? ஏசாயா 34:16 என்ன சொல்லுது? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்திலே என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாம் வாங்கி தருங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே, கர்த்தருடைய புஸ்தகம் எது? இந்த வேத புத்தகம். புஸ்தகத்திலே என்று பன்மையில் சொன்னாரா ஒருமையில் சொல்கிறாரா? புஸ்தகத்திலே என்ற வார்த்தை பன்மையில் ஒருமையிலையா? பன்மையில். அப்போ எத்தனை புஸ்தகத்து பைபிளில்? 66 புஸ்தகத்தை நீ என்ன பண்ணியிருக்கணும்? சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ இந்த புஸ்தகத்தை யார் தேடி வாசிங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைப்படாது. ஒரு நன்மையும் என்னது? ஒரு நன்மை உங்களுக்கு குறைப்படாது, எப்பவுமே நிறைவாக இருக்கும். அப்படி தேடி வாசிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குறைப்பட்டுன்னு இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அல்லையா? அப்போ அனுதினம் உன் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கணும்? நீ ரட்சிக்கப்படலைன்னா நீ பைபிளை வாசிக்க தேவையில்லை, ரட்சிக்கப்படலைன்னா நீ ஜெபிக்க தேவையில்லை. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் வாழ்க்கையில் முதல் சேசு ரத்தத்தை அப்ளை பண்ணணும். 2வது பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கணும், அபிஷேகத்தை. எலியாவை யார் கொண்டு போனது பரலோகத்துக்கு? எலியாவை கொண்டு போனது யார்? இயேசு கொண்டு போனாரா? ஆவியான கொண்டு போனாரா? ஏன் கொண்டு போனார்? அது புதிய ஏற்பாட்டினுடைய ரகசிய வரைக்கும் அர்த்தம். அல்லையா? உன் மேலே அபிஷேகம் இல்லை அப்படின்னா நீ வரிகளை போகவே முடியாது, உபத்திர காலத்தில் சிக்கிடுவாய். அதுக்கு பிறகு இங்கே கொடுக்குற டாச்சப்பில் நீ ரத்த சாட்சியம் மறிக்கவும் முடியாது. புரியுதுங்களா? மனம் திரும்பவும் முடியாது. உன்னை அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவான்? புரட்டி எடுத்து உன்னை நாசப்படுத்தி உன் வீட்டை கொளுத்துவான். உன்னுடைய வீட்டுக்குள்ளே உன் பிள்ளைகளை எடுத்துன்னு போவான். ஏன் அப்படின்னா இப்போ என்ன செய்யலை? நல்லா இருக்கும்போதே புத்தி உள்ள கண்ணிக்கு என்ன பண்ணியிருக்கணும்? புத்தி உள்ள கண்ணிக்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். புத்தி இல்லாத கண்ணிக்கு என்ன பண்ணாங்க? புத்தி இல்லாத கண்ணிக்கிட்ட என்ன இருந்தது?
எண்ணெய் இல்லை, அபிஷேகம் இல்லை, கைவிடப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து ஆண்டவரே எனக்கு எப்படியாவது தரங்க, நான் வரேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னை அறியேன் மகளே. இல்லை ஆண்டவரே, நான் 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்தேன், நீ 20 வருஷம் வந்தது ஓகேம்மா, ஆனால் நான் சொன்னபடி நீ என்ன பண்ணல, என் அபிஷேகத்தை என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளலையே. ஏமா பெற்றுக்கொள்ள அப்படின்னு கேட்பார். என் மேலே நீ ஊற்றில, நான் வாரம் உன் மேலே ஊற்றினே இருந்தேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, வெடிப்புள்ள பாத்திரமாக இருந்ததுனால, உனக்குள்ள என்ன பாத்திரம், உன் தொட்டி எப்படி இருந்ததா, வெடிப்புள்ள தொட்டியாக இருந்ததுனால நான் ஊற்றுனதெல்லாம் என்ன பண்ணிச்சு, மைனஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி வெளியே போயிடுச்சு. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வசனம் மறந்துடுறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம், வெடிப்புள்ள தொட்டியாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகாது சொல்லுமா, எவ்வளோ நாளும் தாங்க தீர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வெடிப்பு ஆயிடுச்சு. எரேமியா 2 வாசித்தீங்கன்னா அங்கே தான் ஆண்டு சொல்கிறாரு. நான் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை பாருங்க, செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நீங்களே என்ன பண்ணீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க. என் ஜனங்கள் என்றார் பாருங்க, என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள். இந்த 2 தீமையில நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா, நான் கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்தை சொல்லிவிடுவேன் எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு. ஆவியான்னு பேசிடுவார். உங்கள் தொட்டியை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வீட்டில் தொட்டி தண்ணி விழிக்காதுன்னு என்ன பண்ணுறோம், உடனே சிமெண்ட் போட்டு என்ன பண்ணுறோம், பூசுகிறோம். இல்லைன்னா உடச்சி எடுத்துகிட்டு புது தொட்டியை வாங்கி வைக்கிறோம். ஆனால் உன் தொட்டி இப்படி இருந்தால் அதில் ஜீவ தண்ணீருக்கு உள்ளே போய் நிற்கணும். நின்னா தான் தாகம் தீர்க்கப்படும். அந்த ஐஸ்வர்யம் உள்ளே போனால் பாருங்கள், சர்ச்சில் அவனும் 25 வருஷம் தான் இருந்தான், லாசரும் 25 வருஷம் தான் இருந்தார். ஆனால் 2 பேருமே உள்ளே இருந்துட்டு லாசர் எங்கே போயிட்டார், ஐஸ்வர்யம் எங்கே போயிட்டார், லாசர் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டார். ஆனால் ஐஸ்வர்யம் எங்கே இருந்தார், நரகத்துக்கு போயிட்டார். அங்கே போய் தண்ணி கேட்குறாரு, எப்படியாவது ஒரு சொட்டு தண்ணி கொடுங்கன்னு. சரீரம் இங்கே அடக்கம் பண்ணியாச்சு, ஆத்மா அங்கே போயிட்டு பிறகு நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அதுக்கு பிறகு ஆண்டு தரமாட்டார். இப்பயே விடுதலை என்ன பண்ணோம், பல மணி நேரம் முழங்கால் படிட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வெடிப்புள்ள தொட்டியே, ஆவியானவரே நீ என்ன பண்ணுங்க, அதை நீ பூசி என்னை சரி செய்திருங்க அப்படின்னு கேட்டு ஜபத்தினாலே கேட்டு வெண்டணும். அதான் ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவம் செய்கிறவர்கள் ஒரு நாளும் ஜெபிக்கவே மாட்டார்கள். இங்கே நீங்கள் ஜபமே பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பாவம் ஃபுல்லாக நிரம்பி கெடுக்குதுன்னு அர்த்தம். சரீரத்தில் சிலருக்கு பாவம் அதிகமாக இருக்கும், சில அதை காட்டிலும் ஆவியில் அதிகமான பாவம் இருக்கும், சில காலம் ஆவியை காட்டிலும் ஆத்மாவில் அதிகமான பாவம் இருக்கும். அந்த பாவம் என்ன பாவம்னு வேதத்தை அறியாதனால தெரியாதே இருக்கும். முடிவு வரும்போது உன் நம்பிக்கை வீண் போயிடும். நீதிமொழி 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் பாருங்க. ஞானத்தை ஒருத்தர் அறிந்து கொண்டால் அந்த ஆத்மா எப்பவுமே எப்படி இருப்பான், இன்பமாக இருக்குமா. வாசிங்க. அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவில் உதவும். உன் மரணம் சந்திக்கிற அன்னைக்கு ஆண்டோட ரகசிய வரை வரும்போது அந்த முடிவில் என்ன பண்ணுவோம், அந்த இன்பம் ஆத்மாவில் என்ன உண்டாகுது, இன்பம் உண்டாகணும். மனமகிழ்ச்சியாக இருக்குதுன்னா அப்போ நீங்கள் வந்து ஜீவத்தண்ணி உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தருக்குள்ளே மனமகிழ்ச்சி இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள ஜீவத்தண்ணீர் வெடிப்புள்ள தொட்டியில் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக போய் நிற்குதுன்னு அர்த்தம். புரியுங்களா? அதனால தான் எப்பவுமே ஆவியில் சந்தோஷமாக இருங்க, சரீரத்திலே நீதியை செய்யுங்க, இருதயத்தில் சமாதானமாக இருங்க அப்படின்னு எங்கே சொன்னார்? ரோமர் 14:17 சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன இல்லை? புசிப்பும் குடிப்பும் இல்லை. பரலோகத்துக்குள்ள என்ன இல்லை? அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுறீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த 3 வந்துடும். ஆவியில் எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க, எது இருக்குதோ இல்லை வீட்டில். புரியுங்களா? தேவனுடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் படிடுவீங்க, உபவாசமாக இருப்பீங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவீங்க, நேரம் போலன்னு சொல்ல மாட்டீங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க ஆவியில். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா தேவனுடைய ஆலயமே கசப்பாக இருக்கும், உபவாசம்னா கசப்பாக இருக்கும், இரவு ஜெபம் சொன்னால் அதை விட கசப்பாக இருக்கும். புரியுங்களா? பைபிள் கிளாஸ்னு சொன்னால் அதை விட மோசமாக இருக்கும். ஐயோ நான் படிக்கக்கூடாது, அது எனக்குன்னா சரீரத்துக்காக
70 வருஷம் 80 வருஷம் வாழ்வதற்காக நான் MBBS முடிச்சிட்டேன், MD முடிச்சிட்டேன், MS முடிச்சிட்டேன், MCOM முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய பத்திரிக்கையில் போடுறோம், வெட்டிங் கார்டில் போடுறோம், இவ்வளோ படிச்சிருக்கிறேன்னு. அந்த ஒரு படிப்போடு எங்கே கொண்டு போவாது? பணம் கொண்டு போவாது. அல்லேலூயா. படிக்கக்கூடாதுன்னு ஆண்டு சொல்ல, ஆனால் படிக்கணும். அதை காட்டிலும் அதிகமாக ஏற படிக்கணும். இந்த வேதத்தை வாசிக்கணும். நீ படித்து எவ்வளோனா படிக்கலாம். நீ ஒரு வேலை கிடைக்கிறது 16 வருஷம் படித்த, ஆனால் நித்தியத்துக்கு போகிறதுக்காக 1 வருஷமாவது படித்த பைபிளை 1 வருஷமாவது இதற்கெல்லாம் கற்றுக்கொண்டியா? எதுக்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம், அது ஒன்றுமே உன் கூட வராது. ஆனால் இந்த வசனம் உன்னை சுமந்து போவோம். இந்த வசனத்தை நீ சுமந்தால் ஒரு நாள் இந்த வசனம் உன்னை சுமக்கும். இந்த வார்த்தையை நீ சுமந்தால் இந்த வார்த்தை உன்னை சுமந்து கொண்டு போவோம். இந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்தால் இந்த பூமியில் நிம்மதியாக இருப்ப. எத்தனை பூகம்பம் வந்தாலும், எத்தனை சுனாமி வந்தாலும், எத்தனை கொரோனா வந்தாலும், எத்தனை விதமான பூமி அதிர்ச்சி வந்தாலும், எத்தனை விதமான பொல்லாத காரியங்கள் வந்தாலும், என் பிள்ளைகள் விடுத்திருந்து ஜெபிக்கிறவர்கள் எதை குறித்து பயப்படாது இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சும்மா நான் ஏதோ ஒன்று வெளியேந்து வாசிக்கலை, பைபிளில் குறித்து தான் எடுத்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத இருந்தது, உன் மனக்கணல் மூடப்பட்டதுனால இன்றைக்கி மறுபடியும் மனக்கணக்கில் ஆண்டு என்ன செய்கிறார்? திறக்கிறார். நீங்கள் இடம் கொடுத்தா கர்த்தர் உனக்குள்ள வருவார். புரியுங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு போய் தான் என்ன பண்ணியிருக்கணும்? வளர்ச்சி ஆவிக்குறித்து வளரணும். இன்றைக்கி சபைக்கு அதே பின்மாற்றத்துக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உன்னுடைய மேய்ப்பர் சொன்ன வார்த்தைகள் என்ன பண்ணல? செவி கொடுக்கறதில்ல. எது சொன்னாலும் என்ன பண்ணுறோம்? என்ன சொல்கிறோம்? ஐயா அங்கே போனோம், இங்கே போனோம், அங்கே போனோம் தான் சொல்கிறேன் தவிர எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு நமக்கு தெரியல. மண்ணுக்கு போகிற சரீரத்துக்கு மட்டும் நம்ம முக்கியம் கொடுக்குறோம். ஆனால் பரலோகம் போகிற ஆத்மாவுக்கு என்ன பண்ணுறதில்ல? பரலோகத்துக்கு ஆத்மா போமா சரீரம் போமா? பரலோகத்துக்கு ஆத்மா போமா சரீரம் போமா? அப்போ உன்னுடைய ஆத்மாவையும் சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ண தராசில் வைப்பார். புரியுங்களா? ஆத்மாவுக்காக நீ என்ன செய்த, சரீரத்துக்காக என்ன செய்துன்னு. புரியுங்களா? அப்போ சரீரம் போய் கீழே தராசு என்ன பண்ணும்? கீழே உட்காந்திக்கும். உன் ஆத்மா மேலே தூக்கிக்கும். லெவலாக இருக்காது. காரணம் என்னன்னா, ஆத்மாவுக்காக நீ ஒன்றுமே பாடுபடலை. ரட்சிக்கப்பட்ட ஆண்டு உன்னை ரட்சித்தார், ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டாச்சு. ஆலயத்துக்கு வர வேதத்தை கவனிக்கிறதில்ல, அதை வாசிக்கிறதில்ல, அதை தேடுறதில்ல, அதை தியானிக்கிறதில்ல, அதை ஆராய்ந்து பார்க்குறதில்ல, அதை சம்பாஷணம் பண்ணுறதில்ல, அதை குறித்து 4 பேருக்கு சொல்கிறதில்ல, அதை குறித்து 4 பேருக்கு என்ன பண்ணுறதில்ல? ஜெபிக்கிறதில்ல. அதெல்லாம் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? மறுபடியும் பின்மாற்றம். பின்மாற்றம்னா என்ன? உன்னால் வேதத்தை வாசிக்க முடியல அப்படின்னா, தியானிக்க முடியல, 1 மணி நேரம் உன்னால் உட்கார முடியல வேதத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா, நீ ஆல்ரெடி என்னவா இருக்கிற? வெடிப்புள்ள தொட்டியாக இருக்கிறன்னு அர்த்தம். அந்த தொட்டியை ஆண்டவர் என்ன பண்ண முடியாது. மறுபடியும் நீ தான் என்ன பண்ண? தொட்டியை சரி செய்யணும். புரியுங்களா? தொட்டி ஒன்று லீக் ஆகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணிக்கணும்? நம்ம தான் சரி செய்யணும். யார் செய்கிறது? உனக்குள்ள இருக்கிற பாவத்தை யாருக்கு சொல்லணும்? ஆண்டவருக்கு சொல்லணும். ஆண்டவரே, இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது. நான் பைபிள் படித்தா தூக்கம் வருது, நான் ஜெபம் பண்ணால் முட்டி போட முடியல, முழங்கால் போட முடியல, நான் ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து வசனத்தை கேட்டால் எப்படி இருக்குது? மனசு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இல்லாதபடி ஆண்டவருக்கு வேண்டுதல் செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், நம்ம போராடணும். ஆண்டவர் எப்படியாவது என்னை என்ன பண்ணுங்க? பரலோகத்தில் கொண்டு போய் வச்சுருங்கப்பா. எனக்கு பூமியில் எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு ஒரு நாள் பரலோகத்தில் கண்ணை மூடும்போது என்ன இருக்கணும்? எனக்கு பரலோகம் தெரியணும் ஆண்டவரே அப்படின்னு எப்பாவது ஜெபம் பண்ணி இருக்கிறியா? பூமிக்குரியதே ஜெபம் பண்ணுறோம். அரசியல்னு ஜெபம் பண்ணுகிறாங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்க? வீட்டில் எனக்கு சரியான கட்டில் இல்லை, அதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்க? சைக்கிள்னு ஜெபம் பண்ணுறாங்க. சிலவங்க 2 வீலர்னு ஜெபம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. புரியுங்களா? ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்துக்கும் போது அந்த பிள்ளைக்கு சோறெல்லாம் குழந்தை பந்தருக்கு போய் வேலை செய்து சோறு சாப்பிடுறது. நீங்கள் குழந்தை நேற்று பெற்றுட்டீங்க, ஹாஸ்பிட்டலேருந்து அது வெளியே டியூட்டிக்கு போய் வேலை சம்பாரிச்சுன்னு சாப்பிட கொடுக்குதா? அந்த பிள்ளைக்கு என்னென்ன வேணும்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாங்க தாய் தகப்பன். அதுபோல் தான் நீங்கள் என்னைக்கு ஞானஸ்தானம் ஏற்றுட்டீங்களோ அன்னிலேருந்து எல்லாமே உனக்கு ஆயத்தமாக இருக்குது. நீ போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரே உன்னை தேடி வராரு. அல்லேலூயா. உன் வீட்டுக்கு அவர் வருவார். நீ எப்போதும் கதவை என்ன பண்ணியிருக்கணும்? திறந்து இருக்கணும். எப்போ வீடு எப்படி இருக்கணும்? ஜப வீடாக மாற்றணும், பரலோக வீடாக மாற்றணும். அந்த வீடு சமாதான வீடாக இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? ஆண்டு பிரியமில்லாத காரியம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது.
அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. மறுபடியும் இந்த பூமிக்கு வருவோம், திரும்பி பேக் வந்து ஒரு 1000 வருஷம் வாழ போகிறோம். எத்தனை வருஷம்? அப்போ இந்த 70 வருஷம் அல்ப 80 வருஷத்துக்காக நம்ம இருக்கிற டைமெல்லாம் உலகத்துக்கே கொடுத்துட்டு 1000 வருஷத்தை இழந்து போயிடக்கூடாது. அப்புறம் நித்திய வாழ்க்கை இழந்து போயிடக்கூடாது. புரியுங்களா? எது முக்கியம்? 70 வருஷம் முக்கியமா 1000 வருஷம் முக்கியமா? மாசுங்க அந்த வசனத்தை 25 வெளிப்படுத்த 25. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. பாருங்க, மரணம் அடைந்து அல்லேலூயா அந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் ஒரு கூட்டம் என்ன பண்ணல? உயிர் அடையவில்லை. அப்படியே உள்ளே இருக்கிறாங்க. யார் அப்படின்னா சர்ச்சுக்கு வந்து பின்மாற்றம் அடைஞ்சு அவங்களுக்கு 1000 வருஷத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். உயிர்த்து எழுந்து கிறிஸ்து கூட என்ன பண்றாங்க? என்ன சொல்ல வசங்க? அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1000 வருஷம் அரசாண்டார்கள். எங்க அரசாளுவாங்க? பூமியில வந்து அரசாளுவாங்க. ஏன்னா 1000 வருட அரசாட்சி ஒன்று இருக்கிறது. அதனால தான் ஆதாம் ஏவாளும் ஆண்டு கொள்ளுன்னு சொன்னார். அவங்க ஆண்டு கொள்ளாதனால தான் அவங்களுக்காக என்ன பண்ணார் ஆண்டவர்? மறுபடியும் ஆண்டவர் 1000 வருஷம் கொடுக்குறாரு. எத்தனை வருஷம்? 1000 வருஷம். இந்த 1000 வருஷம் யார் கொடுக்குறாரு? கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர்கள். கிறிஸ்துவை போல வாழணும். புரியுங்களா? எப்படி வாழணும்? கிறிஸ்து எப்படி இருந்தார்? அவருக்குள்ளே போராமல் இல்லை. நம்ம யார் மேலே போராமப்படக்கூடாது. அவருக்குள்ளே கசப்பு இல்லை. உங்களுக்குள்ளே கசப்படக்கூடாது. எல்லாரையுமே நேசித்தாங்க. சத்துருக்களை நேசித்தார் இயேசு. யாரை நேசித்தார்? உங்கள் சத்துருக்களை நேசிக்கிறீங்களா? உங்கள் மாமியாரை நேசிக்க முடியுதா? உங்கள் மருமகளை நேசிக்க முடியுதா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை நேசிக்க முடியுதா? அவங்க 1000 தப்பு பண்ணலாம். ஆனால் அன்பு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? அன்புள்ளவர்கள் சத்துருக்களை நேசிப்பாங்க. உன்னை யார் வெறுத்தாலும் என்ன பண்ணணும்? அவங்கள நேசிக்கணும். ஏன் நேசிக்கணும்? உங்களை வந்து ஒருத்தர் வெறுக்கிறாங்க, ஏன் அவங்கள நேசிக்கணும்? சொல்லுங்கம்மா. நேசிக்கிறவர் இயேசு, வெறுக்கிறவங்க யார்? பிசாசு. அப்போது நேசித்தா பிசாசு என்ன பண்ணிடுது? அவங்கள விட்டு ஓடி போயிடுது. நீங்கள் உங்களை யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள போய் நேசித்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற பிசாசு என்ன பண்ணோம்? அது தானே ஓடிடும். நீங்கள் ஜோமெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் நேசிக்காதனால தான் வெறுக்கிற பிசாசு என்ன பண்ணுது? உங்களை பிடிச்சிக்குது. இப்போ அவங்க என்ன பண்ண? அவங்க மூலமாக பல விதமான பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. பல சேதங்கள் ஆகும். அல்லேலூயா. அப்போ உங்களை யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணோம்? அதிகமாக நேசிக்கணும். உங்களை யார் அதிகமாக சபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக ஜெபிக்கணும். புரியுங்களா? அப்போ உங்களுக்கு தெரியணும், அவங்க சபித்தா எதுவும் நடக்காது, ஆனால் நம்ம சபித்தா நடந்துடும். ஏன்னா அவங்க நாவில் என்ன இல்லை? நாவில் உயிர் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நாவில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அதனால தான் நீங்கள் யாரையும் சபிக்காதீங்கன்னு சொல்லி 5:44 வாசிக்கிறோம். வாசிங்க மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துறவங்க என்ன பண்ணினே இருக்கணும்? ஜெபம் பண்ணினே இருந்தால் அந்த பிசாசு அவங்ககிட்ட வேலை செய்யாது. உங்களை யார் நிந்திக்கிறாங்களோ, யார் உங்களை துன்பப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணிங்கன்னா ஜெபிக்க 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 அவங்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? யார் நிந்திக்கிறாங்களோ, யார் உன்னை துன்பப்படுது அவங்களுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பண்ணுறோம். இவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுங்க, ஒரு 10,000 தரேன்றாங்க. அந்த காணிக்கை எதுவும் சபையில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு சபையை கட்டலாம். அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்கள் நம்ம செய்யணுக்கிறோம். புரியுங்களா? அதனால தான் என்ன பண்ணார் தானியேல் என்ன பண்ணார்? சத்துருக்களையே என்ன பண்ணார்? ஜெபித்தார். யாருக்கு? தானியேல் அவங்க எதிரிக்காக ஜெபம் பண்ணார். அதனால் சிங்கத்து குகையில் போகும்போது சிங்கம் என்ன பண்ணுது? தானியேலை சேதப்படுத்தவில்லை. ஏன் சேதப்படுத்தலை? அவருக்குள்ளே குற்றம் இல்லை. நமக்குள்ளே எப்போ குற்றம் இருந்துச்சுன்னா தெருவு நாய் கூட கடிச்சிடும். கொஞ்சம் குற்றம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தெருவு நாய் பார்த்தா பயப்படுவீங்க. ஏன் பயப்படுறீங்கன்னா உங்களுக்குள்ள குற்றம் இருக்குது. புரியுங்களா? ஏதோ ஒரு பாவம் உள்ள வச்சிருக்கிறீங்க, அதனால தான் உங்களை கடிச்சிடும். நாய்க்கு தெரியும், மிருகங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுங்களுக்கு ஆத்மா இல்லை.
உனக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நாய்களுக்கு நல்லா தெரியும், மிருகங்களுக்கு நல்லா தெரியும். புரியுங்களா? மிருகம் சிங்கம் வந்து ஓடி வந்து என்ன பண்ணிக்கலாம், தானியலை சாப்பிட்டுக்கலாமே, ஏன் கடிக்க முடியல? தானியலுக்குள்ளே ஒரு குற்றம் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஆண்டவர். யார் கொடுக்குறது? ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இவனிடத்தில் யாதொரு குற்றம் இல்லை. யோசிச்சு பாருங்க, இயேசு ஒன்றும் சிலுவைக்கு வந்து மறிக்கவே இல்லை. ஆனால் அவன் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்களாம்? குற்றமில்லாத வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறாங்க. புரியுங்களா? அன்றைக்கி அந்த அளவுக்கு படிப்பு அறிவு இல்லை, அந்த அளவுக்கு உலகத்தில் பணம் இல்லை, பொருள் இல்லை, வீடு இல்லை. ஆனால் அவங்க எப்படி வாழ்ந்துட்டாங்க? பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட அது பார்க்குறோம், இது பார்க்குறோம், அவன் வீட்டை கட்டிடலாமா, இவனை மாதிரி கட்டலாமா, அவனை, இதெல்லாம் ஒன்றும் பின்னாடி வராது. புரியுங்களா? இந்த 2050 வரும்போது இங்கே பாதி பேர் இருக்க மாட்டோம். நம்ம 2050 வந்துச்சுன்னா யாருன்னா இருப்போமா? பாதி பேர் இருப்பாங்க. 60 வயசு கிராஸ் பண்ணவங்க யாருமே இருக்க மாட்டோம். 2075 வரும்போது முக்காபாங்க இருக்காது. 2100 வரும்போது இங்கே இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டோம். புரியுங்களா? வருடம் வெகு வேகமாக ஓடுகிறது. கடைசி நாள் வந்து கொண்டிருக்கிறது. கொடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான நாட்கள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நாளைக்கு எங்கே இருப்போன்னு நமக்கே தெரியாது. புரியுதுங்களா? அதனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். யார் இருக்கிறாங்களே இல்லையோ, ஜெப ஆவி நமக்குள்ளே இருக்கணும், விண்ணப்பத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கணும், வேண்டுதல் ஆவி நமக்குள்ளே இருக்கணும், மன்றாடி ஜெபிக்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கணும், போராடி ஜெபிக்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கணும், வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், சத்துருக்களை நேசிக்கிற அளவுக்கு நமக்கு அன்பு இருக்கணும். அல்லேலூயா. வசனத்தை உட்கொள்ள தான் அன்பு வளரும். சும்மா அன்பு வந்துடுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர 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 அன்பு என்ன பண்ணும்? பெருகும். அன்பு பூரண அன்பாக மாறிடும். ஃபஸ்ட்டு அன்பு 30%, அதிக அன்பு 60%, பூரண அன்பு 100% அன்பு உண்டு. அது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளலாம். எதை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எந்த விக்கிரத்தை குறித்தோ, எந்த சாத்தானை குறித்தோ, எந்த விதமான பொல்லாத காரியங்களை குறித்து பயமே வராது. ஏன் வராது? அது உன்னை நெருங்காது. அன்பு உள்ளவருக்கு எதுவுமே என்ன பண்ணாது? வியாதி வராது, நோய்கள் வராது. உனக்கு அன்பு இல்லைனால்தான் வியாதி டக்குன்னு பிடிச்சிக்குது. அல்லேலூயா. வியாதி அன்பு இருந்துச்சு என்ன பண்ண மாட்டேது? வியாதி பயப்படும். வியாதி பார்த்து உன்னை பயப்படும். வறுமை உன்னை பார்த்து பயப்படும். உலகத்தில் மக்கள் உன்னை பார்த்து பயப்படுவான். ஏன்னா என்ன? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நேசிக்கும். ஒருத்தருக்குள்ளே அன்பு இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே வருதா? ஆனால் கிறிஸ்துவின் பேர் வச்சுன்னுக்கிறோம். 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்துன்னுக்கிறோம். ஒன்றும் கணவனை அன்பு கூற முடியல, மனைவி அன்பு கூற முடியல, பிள்ளைங்களை அன்பு கூற முடியல, பக்கத்து வீட்டில் அன்பு கூற முடியல. எப்போ அன்பு வரும் உனக்கு? வருமாம்மா? உன்னை நீயே அன்பு கூற முடியல. உன்னிடத்தில் அன்பு இருக்கிற மாதிரி பிற இடத்துல அன்பு கூறுவான்னு சொன்னார். முடியல. காரணம் என்னென்னா, அந்த அன்பு நமக்குள்ளே வரணுன்னா, புரியுங்களா, கிறிஸ்து உள்ள அன்பு பெருகணுன்னா, புரியுங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு சுத்த இருதயம் இருக்கணும், நல்ல மனசாட்சி இருக்கணும், மாயமற்ற விசுவாசம் இருக்கணும். அப்போ அன்பு பிறக்கும். 1 தீமோத்தேயு 1:5 சொல்கிறார் ஆண்டவர், கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், பிறக்கும் அன்பு. அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கணும்னா என்ன வேணும்? முதல்ல ஒரு தாய் வேணும், தாய்க்கேற்ற ஒரு கணவர் வேணும், இருவரும் என்ன செய்யணும்? ஒரு சரீரமாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுதா இல்லைங்களா? அப்போ ஒரு அன்பு பிறக்கணும் என்ன பண்ணோம்? அன்பு பிறகு நாம பண்ணோம். வாசிங்கம்மா வசனத்தை. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும். அப்போ முதல் என்ன இருக்கணும்? சுத்தமான ஒரு சுத்தமான இருதயம் இருக்குதா? அசுத்தமான இருதயம் இருக்குதா? இல்லை மாயமலமான இருதயம் இருக்குதா உங்களுக்குள்ள? இல்லை அக்கிரமமான இருதயம் இருக்குதா? இல்லை பாவமுள்ள இருதயம் இருக்குதா? என்ன இருதயம் இருக்குது? சுத்தமான இருதயம் இருக்குதா? நம்ம சுத்தமான இருதயம் எப்படி உண்டாகும்? சுத்தமான இருதயம். நம்ம சோப் போட்டு கழுவினா போயிடுமா? சுத்தமான இருதயம் நமக்குள்ளே வரணுமா வரக்கூடாதா? உன் இருதயம் சுத்தமாக இருக்குதா இல்லையான்னு உனக்கு தெரியணும். உன் முகம் சுத்தமாக இருக்குதுன்னு இல்லையான்னு என்ன பண்ண? அடிக்கடி கண்ணாடி பார்க்குற. உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும், வேதத்தை பார்க்கணும். வேதம் தான் கண்ணாடி, அதில் போய் பார்க்கணும். நீ வேதத்தை வாசிக்கும் போது உன் இருதயம் சுத்தமாக இருக்குதா அசுத்தமாக இருக்கும் சொல்லினே வரும். இந்த இடத்துல நீ என்ன இருக்கு? எப்படிங்கிற? அவங்கள நேசிக்கிறதில்ல, அதனால அசுத்தமாக இருக்குது உங்கள் இருதயம் அப்படின்னும். வேதத்தினுடைய கண்ணாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயம் என்ன ஆகிடும்? உங்கள் இருதயத்துக்குள்ளதெல்லாம் தெரிய வரும். வெளிச்சம் தூரம் இருக்கும்போது கீழே இருக்கிற பொருள் என்ன பண்ணாது? தெளிவாக இருக்காது. ஆனால் வெளிச்சத்துக்கிட்ட கொண்டு வர என்ன உண்டாகுது? கீழே இருக்கிற சின்ன பொருளில் அது என்ன பொருள் கண்டுபிடிச்சிடறோம். புரியுதுங்களா?
அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து கெட்டு போயிருக்குது, அது எப்படி இருக்குது, கெட்டு போய் தான் பார்க்குறோம் நம்ம கண்ணில். அதே நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ண ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்ன தெரியும், அதுக்குள்ளே எத்தனை புழு இருக்குதுன்னு தெரியும். அந்த மாதிரி வேதம் வந்து நமக்குள்ளே கிட்ட வர 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 உள்ளே போக போக நமக்குள்ள இருக்கிற பாவம்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிது. தெரியுமா தெரியாதா? நீங்கள் இந்த வேதத்தை உள்ளே அனுப்பாத எப்படி பாவம் தெரியும்? பாவனா என்னென்ன பாவம்னு நமக்கு தெரியாது. அப்போ வேதத்தை அனுப்புனா உனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி ஆண்டவர் காட்டுவார் ஆவியானவர். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு 20 வருஷம் சபையில் ஆண்டவர் டைம் கொடுத்தாரு. இந்த 20 வருஷத்தில் சிலவங்க 25 வருஷம் கொடுத்துருக்கலாம், சிலவங்க ரட்சிக்கப்பட்டது 65 இருக்கலாம், 20 வருஷம் 85 அவர் மறிக்க போகிறாங்கன்னா 20 வருஷம் டைம் கொடுத்துக்கிறாரு. சிலவங்க 25 அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ எத்தனை வருஷம் இருப்பாங்க? 45 வருஷத்துக்குள்ளே அவங்க என்ன இருக்கணும்? ஒன்று அவங்க முழுமையாக பரிசுத்தம் அடைஞ்சிருக்கணும், அவங்களோட ஒரு 40 ஆத்தமான உள்ளே வந்திருக்கணும். 45 வருஷம் நீங்கள் தலையை என்ன பண்ணுறீங்க, பாயை தான் நம்ம தேய்ச்சி என்ன பண்ணுறோம், சேர்லாம் உடையது தவிர, ஆனால் நம்ம பரிசுத்தம் ஆகலை. புரியுங்களா? நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்கன்னா எப்படி வரணும்? ஆலயத்துக்கு வரும்போதே வியாதியோடு வரணுமா இல்லை பரிசுத்தமாக வரணுமா? என்னம்மா? ஆலயத்துக்கு வரும்போது அப்படியே நொண்டிக்கின்னு வரணுமா, கடங்கன்னா வரணுமா? ஆலயத்துக்கு எப்படி வரணும்? ஆரம்பத்தில் வரும்போது கடங்கன்னா இருக்கிறீங்க, ஆனால் 10 வருஷம் அனுப்புக்குன்னா அநேகருக்கு தாடியில் கடன் கொடுக்கலாம் மாற்றுவார். ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தம் இல்லாத வந்தோம், ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கி உடனே பரிசுத்தம் ஆயிடுச்சா? அதனால தான் ஆண்டவர் சபையில் கொண்டு சேர்க்கிறாரு. நீ வேதத்தை விடாதுமா, ஜபத்தை விடாதே, உன்னுடைய ஆராதனையை விட்டு விடாதே, உன்னுடைய துதியை விட்டு விடாதே, உன்னுடைய ஜெப ஜீவித்தை விட்டு விடாதே, காணிக்கை விட்டு விடாதே, தசம்பாகத்தை விட்டு விடாதே, ஆண்டவருக்காக நீ ஆத்மா ஆதாயப்படுத்த விட்டு விடாதே. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண வளரணும், கொஞ்சம் கொஞ்சமாக நீ வளரணும். அப்போ வளர வளர நீயும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்ப, உன்னோட கூட ஒரு கூட்டம் ஆஸ்வதிக்கப்படுகிறது, நீயும் பரலோகத்துக்கு போது ஒரு கூட்டத்தையும் நீ கொண்டு போகிற. எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு? அப்போது அன்பு பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சுத்த இருதயம் இருக்கணும், நல்ல மனசாட்சி இருக்கணும், அப்புறம் மாயமற்ற விசுவாசம் தான். இது 3 இணைகிற இடத்துல என்ன உண்டாகுது? ஒரு அன்பு பிறக்குது. அன்பு பிறந்த பிறகு அது வளருது, அது அதிக அன்பாக மாறி பூரண அன்பாக மாறி ஒரு நாள் என்ன செய்யும்? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அது பிறகு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு வசனம் என்ன வாசித்தோம்? சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், 7ஆம் வசனம், அப்புறம் 8ஆம் வசனத்தில் ரட்சிப்பு என்று பார்த்தோம். மத்தேயு 1:21 வாசித்தோம். அவர் என்ன பண்ண, சகல மனுஷனுடைய பாவத்தை நீக்கி அவர் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்து எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு? சபையில் உட்கார வச்சுட்டாரு. அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, உன் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணுமா? ரட்சிப்பு நிறைவேற. பிலிப்பியர் 2:12 என்ன சொல்லுது? ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, பாருங்க, சமீபமா இருக்கிறது மாத்திரமல்ல, தூரமா இருக்கிற இப்பொழுதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பாஸ்டர் தூரமா இருக்கும் போது நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, தூரமா இருக்கும் போது நீங்க எப்படி இருக்கணுமா? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இப்போ ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். புரியுங்களா? ப்ரொமோஷன் வேலைக்கு போய் சேர்ந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கணும் என்ன பண்ணுறோம்? ஒழுங்கும் கிரமமாக என்ன பண்ணுறோம்? அந்த எஜமானு கீழ்ப்படுகிறோம். அவர் சொல்லதெல்லாம் சொல்லுங்கள் எஜமானு, நான் என்ன பண்ணுறேன் கேட்குறேன், டைமோடு போவாங்க. அப்போ ரட்சிப்பு நிறைவேறணுன்னா உன்னுடைய சபைக்கு வர்றது ஒரு ரட்சிப்பு. டைமோடு உள்ள நுழையினா நீங்கள் அந்த ரட்சிப்பில் நிறைவேறுதுன்னு அர்த்தம். உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்றி நீ அப்படியே என்ன பண்ணுற? 8 மணிக்கு வர வேண்டிய ஆள் 10 மணிக்கு வந்திருந்தா அப்போ ஆண்டவர் அது வரைக்கும் காத்திருப்பாரா? சொல்லுங்கம்மா. உலகத்தில் கரெக்டாக இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வேலைக்கு 8 மணிக்கு வேலை 10 மணிக்கு போனால் கூட ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு போகிறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் சபைக்கு வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ண? ஆண்டோடைய விஷயத்தில் கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ நீ அசதியாக வரும்போது உனக்கு அந்த சாபம் மேலே வந்துடும். மனுஷனுடைய சாபம், பிசாசு சாபம் வந்தால் தப்பிச்சிடலாம் ஜெபம் பண்ணி. ஆனால் ஆண்டவரே ஒரு மனுஷன் மேலே சாபம் வச்சுட்டா என்ன பண்ண முடியாது? அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாலும் அது ஜெபம் நிறைவேறாது. கடைசி வரைக்கும் அந்த அம்மா அப்படியே தான் இருப்பாங்க. புரியுங்களா? அதே வியாதி தான், அதே நோய் தான். நீ உன்னை மாற்றிக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்? சபைக்கு டைமோடு வர்றது, வேதத்தை வாசிப்பில் முதலிடம், பைபிள் படிக்கிறதுல முதல் இடம், இல்லை நீங்கள் வருஷத்துக்கு முதலிடம், துதியில் முதலிடம், ஆராதனையில் முதலிடம். புரியுங்களா? அது மட்டும் இல்லை, கொடுப்பதில் முதலிடம், சபையில் நடக்கிற அத்தனை ஃபங்க்ஷனை முதலிடம், வேத பாடத்தில் முதலிடம்,
அப்புறம் சபையில் நடக்கிற எல்லா விதமான கூட்டத்தில் இரவு ஜெபத்தில் முதலிடம், அதுக்கு ஃபஸ்ட் இடத்தை நீ கொடுத்தனா உனக்கு மேன்மையானதே கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒன்றுமே குறையாது. அதனால் நிறைய ரொம்ப நேரம் நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஆத்மா போதுமான அளவுக்கு ஆவியானவர் இன்றைக்கி நம்மோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காதலை கேட்டோம், மறு காதலை விட்டுறக்கூடாது. இன்னிலேருந்து நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள். இன்னிலேருந்து என் சபை நேரம் கரெக்டாக இருக்கும், என் வேத வாசிப்பு இருக்கும். நான் ஆண்டவர் சம்பந்தம் எதுவுமே விட்டு கொடுக்காமல் என்ன பண்ண முடியாது, பரிசுத்தம் அடைய முடியாது. புரியுதுங்களா? எல்லாமே நமக்கு என்ன பண்ணாது, சினிமாவும் பார்க்கணும், கதையும் பார்க்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், இருக்க முடியாது. உலகெல்லாம் சுற்றணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா இருக்க முடியாது. புரியுங்களா? நீ உலகத்தில் இருந்தாலும், நீ உலகத்தில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், சபையில் இருந்தாலும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். புரியுங்களா? மீன் பாருங்கள் எப்படி இருக்குது, கடலில் எப்படி இருக்குது மீன், என்ன தண்ணியில் இருக்குது. மீன் கடலில் எப்படி இருக்குது, மீன் கடலில் உப்பு தண்ணியில் தானே இருக்குது. ஆனால் நம்ம மீனை பிடிச்சி என்ன பண்ணுறோம், உப்பு போட்டு சேர்த்து சாப்பிட்றோம். அப்போ உப்பை சாராமல் உப்பிலேயே ஊறின்னு இருந்தால் கூட மீன் உப்பிலே 24 மணி நேரம் இருக்குது. ஆனால் அந்த மீனுக்கு என்ன தேவைப்படுது, சமையல் செய்யும்போது உப்பு தேவைப்படுது. அந்த உப்பே அது சாராமல் வாழுது. பூமி பாவத்திலேயே இருக்குது, ஆனால் பாவத்தை சாராமல் வாழ தான் மீனை போல் வாழலான்னு அர்த்தம். அதை தான் அந்த மீனுக்கு மரித்தாலும் என்ன இருக்குது, வேல்யூவேஷன் பெருகுது. நம்ம மரித்தாலும் நம்மளை 4 பேர் சொல்லலைன்னா இவங்க சாட்சியாக வாழ்ந்தாங்கம்மா, அந்த ஐயா அந்த அம்மா பாருங்கள் வாயில் என்ன பண்ண மாட்டாங்க, தப்பான வார்த்தை பேச மாட்டாங்க. அவங்க நடைய பாருங்கள், எங்கேயும் தப்பாக நிற்க மாட்டாங்க. அந்த ஐயா பாருங்கள் சாராய கடையில் போய் நிற்க மாட்டார். அந்த ஐயா பாருங்கள் சினிமா தேட்டருக்கு போக மாட்டார். அப்படிங்களா? அந்த ஐயா என்ன பண்ணுவார், எந்த கல் மண்ணுக்கிட்ட போய் என்ன பண்ண விட்டார், நிற்க மாட்டார். அவங்க வாயில் ஓடிமா பேச நான் பார்க்கவே இல்லைங்க இது வரைக்கும். வீட்டு வாசலில் 4 பேருக்கு உதவியாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்கள் தெருவில் இருந்தால் பூமியில் என்ன ஆகுது, பூமி அதிர்ச்சியாக வராதுங்க பூமியாண்ட. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான அந்த தெருவில் இருந்தால் அந்த பரிசுத்தம் இருக்கிற நிமித்தம் என்ன வராதான், அந்த தெருவுக்கு என்ன வராது, பூமி அதிர்ச்சி வராதுன்னு பைபிள் எழுதி வச்சுருக்கிற ஆண்டவர். இன்றைக்கி ஏன் பூமி அதிர்ச்சி வருது பரிசுத்தவான்களுடைய தெருவில் அப்படின்னா, அந்த பரிசுத்தமாக இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய கோபம் ஃபஸ்ட்டு யாருக்கு வருது, பரிசுத்தவான்களுக்கு முதல்ல வரும், அப்புறம் உலக மக்களுக்கு வரும். அல்லேலூயா. நம்ம நல்லா இருந்தால் தான் ஊர் நல்லா இருக்கும். நம்ம கெட்டு போயிட்டோம்னா ஊரில் எல்லா ப்ராப்ளம் வந்துடும். புரியுங்களா? அதனால தான் கர்த்தர் நம்ம வச்சு உலகத்தை காட்டு. நம்ம சிறு கூட்டம் அந்த பெரிய கூட்டத்தில் போய் சேர்ந்துடக்கூடாது. நம்மை கர்த்தர் வேறு பிரிச்சுட்டாரு. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணிட்டாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம பரலோகத்துக்குரியவங்க. நம்ம பேச்சு வித்தியாசம், அவங்க பேச்சு வித்தியாசமாக இருக்கணும். புரியுங்களா? நம்ம பேச்சு என்ன பேசி பரிசுத்தமாக பேசுவோம், அவங்க பரிசுத்தமில்லாது பேசுவாங்க. அவங்களுக்கு நம்ம பாடம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். இப்படி பேசக்கூடாதுன்னு நம்மளே அவங்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போகிறது, அவங்களோட சேர்ந்து கிரிக்கெட் பார்க்கறதுக்கு போகிறது, அந்த கிரவுண்டில் போய் உட்காருது, இங்கே கிரவுண்டில் உட்காருது, அப்புறம் தண்ணியில் போய் உட்காருது, அப்புறம் ஊரெல்லாம் சுற்றுறது. அல்லேலூயா. எதுக்கு சுற்றுறது? ஆண்டவர் அனுப்பாத இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை எங்கே போகணுன்னு கேட்டால் அவன் நடத்துவார். எத்தனை பேர் இங்கே புரிஞ்சது? ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்துங்க. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.